உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. சுவாமி பிரேமம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயாண்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானி போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வத்தர செய்த நால்வர் பொற்றாலியம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நானூறு துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. திருச்சிற்றம்பலம். சாயாண்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. பொழித்த புகழியற்கடல் போற்றி. ஆலிசை கல்மிதப்பில் அனைந்த பிதா நடி போற்றி. வாழி திருநாவலும் வன் தொண்ட பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. பாடல் வல்லார் சொக்கநாதருடைய திருவருள், அங்கிருக்கண்ணி மீனாட்சியுடைய திருவருள், மாணிக்க வாசருடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடங்கியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இக்குழுவில் இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. திருவடி வணக்கம். அனைத்து அடியாருக்கும் திருவடி வணக்கம். பிரேமாமா திருவடி வணக்கம் ஐயா. மறை ஆகம விதியும் வந்த உடல் தன்னில் நிறைவூர் விதி முன்னா நின்றே. மறை விதிக்கே ஏற்கவே செய்வேன் இசைந்தாளுள் வேறெதனோ யாக்கவன் சொக்கநாதா. சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த போற்றி திருவள்ளுவல் என்ற இந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்த வரி என்பது கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி. கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி என்ற அந்த பதிகத்தை, அந்த வார்த்தையை நம்ம சிந்திக்கிறது. எப்பவுமே நம்ம சொல்றதுதான் போற்றி செய்வதற்காகத்தான் இந்த பிறவி, அதை மட்டும் மறந்துடக்கூடாது. அப்படி போற்றி செய்யும் போது நான் போற்றி செய்யறதுனால சாமிக்கு சாநித்தியம் வருதுன்னு நினைக்கிறோம்ல, அதை விட பெரிய ஒரு அறியாமை வேற ஒன்று. பாவம்னு சொல்ல மாட்டேன், அதை விட பெரிய அறியாமை வேறு இல்லை. அம்மாவுக்கு ஒரு தாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுத்து எங்க தாய்க்கு நான் சரி கட்டிட்டேன்னு சொல்ல முடியுமா? தாய் அவ வயிற்றுல சுமந்ததுக்கும் அவ பால் கொடுத்ததற்கும் இந்த உலகத்துல ஏதாவது ஒன்ன செஞ்சு சரி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியவே முடியாது. அவளுக்கு நம்ம ஏதாவது செய்யறோம்ல, அது கைமாற ஆகுமான்னு கேட்டா அது கைமாற ஆகாது. அதனால அது சொல்லுவாருல, அடுத்திங்கு பிறப்பொன்று எடுத்தாலும் நான் உங்கள் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே, அதை நீயே தருவாயே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே,
அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. பசுந்தங்கம் புதுவெள்ளி மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுவான். விளை மீது விளை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் சபை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. அப்போ தாய்க்கு ஏதாவது ஒண்ணு ஈடாகுமா? தாயினுடைய அன்புக்கு ஏதாவது ஒரு ஈடாகுமான்னா எதுவுமே ஈடாகாது. இவன் யாருன்னா நம்ம அப்ப தாயிற் சிறந்த தயாவான தத்துவம். எத்தனையோ தாய்க்கும் மேலாக நின்று அருள் செய்கின்ற சிவபெருமானுக்கு நாம் செய்கின்ற பூசனையோ நாம் எடுக்கின்ற அந்த விஷயமோ ஏதாவது ஒரு வகையில அது சரி கட்டுமானா அது சரி கட்டவே முடியாது. அதனால அதை தெரிஞ்சுக்கணும். நாம செய்கின்ற பூசனை சிவபெருமானுக்கு ஒரு நாளும் சரியாக முடியாது. நாம செய்யற பூசனைல சாமி ஜில்லுன்னு இருக்காருன்னு நினைக்க கூடாது. அவனுக்கு பூசை செய்யறதுக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்காரு. அவனை வணங்குறதுக்கு கை கால் கொழுமென்களோ அது சொல்றோம் இல்லையா? கண்ணே அது என்ன சொல்லுவோம்? தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கனிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் தலையே நீ வணங்காய். திருஅங்க மாலை ஒவ்வொரு பார்ட்டும் எதுக்கு? ஒவ்வொரு பார்ட்டும் எதுக்கு? தலை அவனை வணங்குறதுக்கு, கைகள் அவனை தொழுவதற்கு, அவன் உடம்பு யாக்கை அவன் கோவிலை வலம் வருவதற்கு, கண்கள் அவனை பார்ப்பதற்கு, அவன் புகழை பாடுவதற்கு, மூக்கு அவனுடைய நமச்சிவாய மந்திரத்தை முரள்வதற்கு, காது அவனுடைய திருநடன காட்சிகளை பார்த்து கேட்பதற்கு, இதெல்லாம் அதுக்குரிய பொருள். இதுக்குத்தான் இதெல்லாம் படைக்கப்பட்டது. இந்த உடல் என்பது படைக்கப்பட்டது. ஆக 50 பேர் வந்துட்டீங்க, எனக்கு தர வேண்டிய கூலி எல்லாரும் கொடுத்துருங்க பார்த்துட்டு. ஏன்னா 4 நாள் 3 நாள் ஆகி போச்சு. அதனால குமாரணி அம்மா தெரியுறாங்க, ராஜேஸ்வரி அம்மா தெரியுறாங்க, சுகந்தி அம்மா, புஷ்பா அம்மா திருவடி வணக்கம், கிருஷ்ணா அம்மா கிருஷ்ணவேணி அம்மா தெரியுறாங்க, சுகந்தி அம்மா தெரியுறாங்க, சுசிலா அம்மா தெரியுறாங்க, ஸ்ரீ அம்மா தெரியுறாங்க, சரஸ்வதி அம்மா, இன்னொரு 2 சரஸ்வதி அம்மா இருக்காங்க. ஒரு சரஸ்வதி அம்மா, இன்னொரு சரஸ்வதி நாச்சிமுத்து அம்மா. திருவடி வணக்கம். கமலா அம்மா இன்னைக்குதான் பாக்குறேன், என்ன ஆச்சுன்னு தெரியல. கமலா அம்மா நிறைய நாள் பார்க்க முடியல. சந்திரா அம்மா குரல் கேட்டது, ஆனா அம்மா முகம் தெரியல. ஆக புஷ்பம் வீட்டுக்கு வந்துருங்க, 5 நிமிஷங்கள் லைனுக்கு வந்து வாங்க 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 நிதானமா வாங்க. கலாவதி அம்மா என்ன அம்மா உங்க 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 பாட்டு முடிஞ்சோட முகத்தை காட்டாம உட்காந்துருக்கீங்க பாருங்க. இந்த வாரம் உங்க பாட்டு இருக்குனால என்ன ஸ்டக் ஆயிடுச்சு. வந்துருச்சு வந்துருச்சு பாத்துட்டேன். பிரேமாமா பாத்துட்டேன். ஆக ஆக இதை விட ஒரு சாக்லேட், இதோட ஒரு பெரிய சாக்லேட் எனக்கு என்ன கிடைக்கும்? நான் தவம் பண்ணிருக்கோம். எல்லாரையும் பார்த்து படத்துல தான் சொல்லுவாங்க, கலைச்செல்வி அம்மா பாத்துட்டேன். எல்லாரும் பார்த்து தனியா நான் அனைவருக்கும் திருவடி வணக்கம். ஐயா மகிழ்ச்சி. லோகனையாவும் பார்த்துட்டேன். லோகனையா அருமை அருமை ஐயாவை பார்த்துட்டு சோழமரமா நீங்க முகம் மட்டும் தெரியல. ஐயா திருவடி வணக்கம். ஐயா திருவடி வணக்கம். தெரியுது 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 தெரியுது. அட்டெண்டன்ஸ் சுப்பம்மா தெரியுறாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஜானகி அம்மா, முருகேசன் ஐயா எல்லாரும் தெரிஞ்சுட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இது ஏன்னா அமர்வு வந்திருக்கோம்ல, நம்ம ஏதோ ஒரு அமர்வு பார்த்திருக்கோம். நம்ம அதுல இருக்கமா இல்லையான்னு நமக்கு அனுஷியம்மா பார்த்துட்டேன். நம்ம அதுல இருக்கமா இல்லையான்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்கோம்ல, நம்ம எல்லாம் வந்திருக்கோம், ஆனந்த் சொல்லிடுவோம் நம்ம பேர் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பிறவி என்பது மற்ற எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிறவி என்பது காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, இந்த மண்ணாவது தின்னம், வாழ்க்கை என்ன ஆகும், இது மாய வாழ்க்கை, இது வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா சமயங்களும் சொன்னாலும் இந்த பிறப்பை அறுக்கிறதுக்கு பிறவி எடுத்துத்தான் ஆகும். பிறப்பை பிறப்பாலதான் அறுக்க முடியும், வைரத்தை வைரத்தால தான் அறுக்க முடியும், முல்லை முள்ளாலதான் எடுக்க முடியும், விஷத்துக்கு தான் முறிவு, விஷத்தாலதான் முறிக்க முடியும். அப்படிங்கிற மாதிரி பிறவியை பிறவியால் மட்டும்தான் எடுக்க முடியும். அந்த வகையில
பிறவி என்பது நமக்கு கிடைத்த பெரும் பேரு. அங்கவையம்மா தொடர். பிறவி என்பது நமக்கு கிடைத்த பெரும் பேரு. அதுலயும் அரிதறிது மனிதராய் பிறத்தல் அறிது. அதனிலும் அரிது ஊன் குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் அறிது. அதனிலும் அரிது ஞானம் கல்வி நயத்தல் அறிது. அதனும் அரிது ஞானம் கல்வி அதனும் வானவர் நாடு தானம் தவம் தான் செய்தல் அறிது. அதனும் தானம் தவம் தான் செய்வாரின் வானவர் நாடு வழி திறந்துருமே அப்படிங்கிற மாதிரி நாம இந்த பிறவி எடுத்ததே, அதுவும் நமக்கு 6 அறிவுடைய இந்த மனித பிறவி கிடைத்தது நாம் செய்த பெரும் தவம் தான். அதனால இந்த பிறவி இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோனால இந்த பிறவியில கப்பல் பிடிச்சுக்கணும். சார் நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் கப்பல் எல்லாம் பிடிச்சிக்க முடியாது. என்ன நீங்க சொல்லிட்டு போய் வேலைகள் எல்லாம் இருக்காதானா இருக்கும். 2 நாள் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையாவது கப்பல் பிடிச்சிடணும். சரிங்களா? புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையாவது திருவாசனை அமர்வுக்கு கப்பல் பிடிச்சிட்டோம்னா விட்டதெல்லாம் பிடிச்சிக்கலாம். விட்டதெல்லாம் பிடிச்சிடலாம். மித்த நாள்லாம் நம்ம பெருமான் நம்ம கூடவே இருக்க மாதிரி நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அதனால அடியார்களுக்கு அடியன் கேட்டுக்கிறது, இந்த பிறவியில சிவம் என்ற அந்த பெரும் சொத்தை எவ்வளோ அதிகமா சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுலதான் நமக்கு போட்டி. அதைத்தான் நம்ம போட்டி சேர்க்கிறோமே தவிர இந்த மண்ணாக போகின்ற அந்த சொத்துக்களை சேர்க்கலாம். அதுக்கும் நம்ம உழைக்கணும். ஆனா அந்த சொத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதே அளவுக்கு சிவபெருமான் அப்படிங்கிற அந்த சொத்தை ஈட்டுவதற்கும் நம்ம கொஞ்சம் மித்ததெல்லாம் உடலுக்கு ஈட்டுகின்ற சொத்து. இது மட்டும் உயிருக்கு ஈட்டுகின்ற சொத்து. உயிருக்கு ஈட்டுகின்ற சொத்து. இந்த உயிர் சொத்தை நாம கண்டிப்பா தொடர்ந்து செய்யணும். அதனால பிறப்பு என்பதனாலதான் சிவபெருமானை வணங்க முடியுது, அவனை அறிய முடிகின்றது அப்படின்னு நாம சொல்றோம். சரி, இப்போ உலகத்தினுடைய உயிர்களுக்கெல்லாம் தாகம் வருது இல்லையா? தாகம் வந்தா என்ன வேணும்? நமக்கு தாகத்தை நீக்குவதற்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். உயிருக்கு தாகம் ஏற்படுமானால் அதை நீக்குவதற்கு நீர் வேண்டும். நீர் என்ற பூதம் வேண்டும் இல்ல? உயிருக்கு தாகம் ஏற்பட்டா அந்த தாகத்தை அடக்குவதற்கு நீர் என்ற பூதம் அதுக்கு நமக்கு வேணும். அது போல உயிருக்கு ஒரு தாகம் இருக்கு, உடலுக்கு ஒரு தாகம் இருக்கு இல்லையா? அது மாதிரி உயிருக்கு ஒரு தாகம் இருக்கு. இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய தாகத்துக்கு என்ன மருந்து அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஞானம் என்பதுதான் உயிர் தாகத்துக்கு மருந்து. உயிர் தாகத்துக்கு என்ன மருந்து? ஞானம் என்பது இந்த உயிரினுடைய தாகத்திற்கு மருந்து. இந்த உயிர் தாகத்துக்கு ஞானம் என்பது மருந்து. அதனால தெரிஞ்சுக்கோங்க, விண்ணுக்கு ஒரு பொருளை வேத வெளுப்பொருளை, விண்ணுக்கு ஒரு மருந்தை தானே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத வெளுப்பொருளை அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமான் அவன் ஒருவன் தான் மருந்து. மருந்து எப்பயுமே கசக்கும், ஆனா இந்த மருந்து மட்டும் அமிழ்தம் போல இனிக்கும். அப்பற்பட்ட மருந்தை நம்ம சாப்பிடுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்போ இந்த உயிர் தாகத்திற்கு எது மருந்து? ஞானம் தாங்க. ஞானம் என்பது மருந்து. ஞானத்தை எப்படி அடைய முடியும்? இந்த மாதிரி சத் சங்கத்துல இருந்து நல்லதெல்லாம் கேட்டு அடைய முடியுங்க. சரி, குரு வழிகாட்டல் இருந்தானா? குரு வழிகாட்டல். சரியகிரி யோகம் பண்ண வந்துரும். அடியார்கள் மூலமா அடியார் கூட்டத்தில் இருந்தாலும் அடியார் கூட்டத்தில் இருந்தா வந்துரும். உயிருகிட்ட இருந்து மலம் நீங்கி அந்த அறியாமை நீங்கி இறை அருள் கிடைக்கும் போது ஞானம் கிடைக்கும். சரி, ரைட். இதெல்லாம் கரெக்ட். இன்றைக்கும் சொல்லும் ஒரே பதில் அன்பு இருந்தா வந்துருங்கய்யா, வேற ஒண்ணுமே இல்லைங்க. லோகனையா 100க்கு 100. லோகனையா 100க்கு 100. எப்பயுமே லோகனையா சொல்ற ஒரே பதில் அன்புதான். ஐயா நல்லா தெரியும், என்ன பத்தி தெரியும். எங்க கேட்டாலும் அன்புல முடிச்சிருவான்றதுனால ஐயா இன்னைக்கு அதுதான் எதிர்பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, நாம மலம் நீங்கினாலும் நம்ம கிட்ட அன்பென்ற அந்த பொருள் சுரக்கலை அப்படின்னா ஒரு தாய் எப்பொழுது முழுமையாக தாய்மை அடைகின்றாலும் பிள்ளை பெறுவதனால தாய்மை அடையல. அவ தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும். நிறைய பெண்கள் இருக்காங்க, இஸ்லாம மேற் பண்ணிக்கலாம். ஒரு தாய் அவள் பிள்ளை புறந்தருவதனாலே அவள் முழுவதுமாக தாய்மை நிலையை அடைவதில்லை. பெற்ற பிள்ளையை பேணுவதற்காக பால் சுரக்கின்றாள்ல,
அதுதான் முழுமையான தாய்மை. புரியுதுங்களா? ஈன்று புறந்தருதல், அது அது ஒரு பிள்ளைய பெக்கிறனால தாய் இல்ல. அந்த பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் அதுக்கு 10 நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணும், அந்த பிள்ளை என்ன ஆயிடும்? போயிடும் இல்ல. அதனால அந்த பிள்ளைக்கு பால் சுரந்து தருவதனாலதான் அவர் தாய். அது மாதிரி அன்பு சுரக்காம ஞானம் என்ற தாய்மையை அடைய முடியாது. எப்படி புரிஞ்சுதுங்களா? அன்பு சுரக்காம ஞானம் என்னும் தாய்மையை அடைய முடியாது. ஞானம் என்ற தாய்மையை அடையணும் அப்படின்னா அன்பு சுரக்கணும். அன்பு சுரக்கல அப்படின்னா எப்பேற்பட்ட ஞான நிலையையும் அடைய முடியும். அன்பு என்பது வெளியில வரக்கூடாது, உள்ளுக்குள்ள சுரத்தல் வேண்டும். அன்பு நமக்குள்ளதான் சுரக்கணும். அன்பு சுரக்கல, எல்லார் மேலையும் எழிஞ்சு விழுறேன், யார்கிட்டையும் அன்பு செலுத்தல, நான் முற்றோதல் போறேன், நான் அடியார் சங்கமத்திலே இருக்கேன், அடியார் சங்கமத்துல இருந்தா கொடுக்குற அவங்க ஒரு புக்கு தர்றாங்க, எல்லாம் தர்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்காக வாங்கி வச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க நிக்கிறாங்க, அவங்க அப்பதான் திருவாசத்துக்குள்ளே வர்றாங்க, அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன வாசி தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களை தள்ளி விட்டு போய் ஓடி போய் நம்ம வாங்கிட்டு அவங்கள ஃப்ரீயா விட்டோம்னா, இப்ப இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் அன்பு சுரக்காம 1000 கோடி நதி நீர்கள்ல, புண்ணிய நதி நீர்கள்ல நீராடினாலும், திருமூலர் சொல்ற இந்த பாட்டை எங்கேயாவது நாளைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு டாஸ்க். திருமூலர் தீர்த்தங்கள் ஆடி பயனில்லை, உள்ளுக்குள்ள ஒரு தீர்த்தம் இருக்கு, அந்த தீர்த்தத்தை நீ ஆடினாத்தான் ஆன்மா குளிச்ச மாதிரி சமம் அப்படின்னு ஒரு 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 மந்திரம் சொல்லியிருக்காரு. ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை தேடி பிடிச்சி எடுக்கிறீங்க எல்லாரும், சரிங்களா? இன்னைக்கு யாராவது எடுத்தீங்கன்னா போடுங்க குரூப்ல. அப்போ என்ன உங்களுக்கு டாஸ்க்னா, திருமூலர் திருமந்திரத்துல எத்தனை நீங்க வெளியில நீங்க நீராடினாலும், புண்ணிய நதிகள்ல தீர்த்தங்கள்ல நீராடினாலும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடினாத்தான், எப்படி வெளியில இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடினா வெளியலுக்கு போவது போல, உள்ள இருக்கக்கூடிய தீர்த்தத்துல நீராடினாதான் ஆன்மாவினுடைய மலம் மகனும். இப்ப கலாவதி அம்மா கூட சொன்னாங்க, ஆன்மாவினுடைய மலம் மகன்றால் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ ஞானம் என்பது என்ன அப்படின்னா, இப்ப சொல்லுங்க, ஞானம் என்பது என்ன? ஞானம் எப்போது வாய்க்கும்? அருமை. அன்பு சுரந்தால்தான் ஞானம் வாய்க்கும். இப்ப புரிஞ்சிருச்சா? இப்ப எளிமையா புரியுறதுக்காக அந்த தாய்மை எடுத்துக்காட்டா சொன்னோம். தாய்மை எடுத்துக்காட்டினா ஒரு பால் சுரந்தா தான் அந்த குழந்தைய வாழ வைக்க முடியும். குழந்தைய பற்றி ஐயா 509வது திருமலர் பதிகம். ஆமாங்க ஐயா. உள்ளத்தின் உள்ளே உளப்பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினை கெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வி இளரோ. எப்படி இருக்காங்க கலாவத்தியமா? வாழ்த்துக்கள் சுவாமி, வாழ்த்துக்கள். எப்படி எடுத்துட்டாங்க பாருங்க, டக்கு டக்குன்னு. அந்த பாட்டு அப்படியே காப்பி அடிச்சு அவங்க குரூப்ல போட்டுருங்க. உள்ளத்தில் உள்ளது பல தீர்த்தங்கள். நம்ம உடலுக்குள்ள பல தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தை ஆடுன்னு சொன்னா, முதல்ல வெளியே தீர்த்தம் ஆடினா தான் உள்ளுக்குள்ள தீர்த்தம் ஆட தெரியும். நான் சொல்றது புரியுதுங்களா? வெளியே தீர்த்தம் ஆடினாத்தான், நான் வெளியில பூஜை சிவ பூஜை நிறைய பண்ணாதான் நான் உட்கார்ந்த உடனே அகப்பூசை பண்ண முடியும். இல்ல எடுத்த உடனே அகப்பூசை பண்ண எப்படி தெரியும்? நான் தான் பண்ணவே இல்லையே. மனக்கணக்கு நிறைய கணக்கு போட்டாதான் மனக்கணக்கு வரும். ஆமாவா இல்லையா? நிறைய கணக்கு போடத்தான் மனக்கணக்கு வரும். கணக்கே நான் போடாம மனக்கணக்கு போடு அப்படின்னா என்ன எப்படி வரும்? அது மாதிரி தீர்த்தங்கள் போய் ஆடணும். எல்லா நதிகள்லையும் எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் ஆடணும். அப்படி ஆடினதுக்கு அப்புறம் இந்த தீர்த்தங்கள் வருவது போலவே நமக்குள்ளேயும் கங்கை இருக்கா, நமக்குள்ளேயும் காவிரி இருக்கா, நமக்குள்ள யமுனை இருக்கா, நமக்குள்ள பல தீர்த்தங்கள், பல புண்ணிய தீர்த்தங்கள், நதிகள் எல்லாம் நமக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள ஆன்மா முங்கி நீராடும். அதுதான் சொல்றோம். அப்படி இல்லாம நம்ம செஞ்சோம்னா அவங்க கற்காதவர்கள் கல்வி இலரையேன்னு சொல்றோம். அப்போ வெளியில நீராடணும் கன்ஃபார்மா. ஏன்னா நீராடனா நமக்கு தெரியாது. ஆனா அதோட முடிஞ்சிறது இல்லை. உள்ள இருக்கிற தீர்த்தத்தை தேடணும். உள்ளே உள்ளது
பல தீர்த்தங்கள் அப்படின்ற மாதிரி உள்ள இருக்கக்கூடிய பல தீர்த்தங்களை தேடி அதுக்குள்ள நீராடுவதுதான். அப்ப உள்ள தீர்த்தம் ஒண்ணும் கிடையாது, அன்பு சுரத்தால் வரும்ல அந்த தீர்த்தம் தான். உள்ளுகள் இருக்கக்கூடிய மொத்த தீர்த்தத்துக்கும் பேர் எது? அன்பு தீர்த்தம் தான். நம்ம சொல்றோம்ல, இதுதான் இந்திர தீர்த்தம், இது வாயு தீர்த்தம், அக்னி தீர்த்தம், அது நிறைய தீர்த்தங்கள் சொல்லுவாங்கல்ல பேரு. அந்த மாதிரி இது புண்ணிய ஏதாவது தீர்த்தம் பேர் சொல்லுங்க. சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சங்கு தீர்த்தம், அக்னி தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சந்திர தீர்த்தம், சந்திர தீர்த்தம், சங்கு தீர்த்தம் சொல்லுவாங்க. அகத்திய தீர்த்தம், சிவதீர்த்தம், தீர்த்தங்கய்யா, சக்தி தீர்த்தம், ஆஹ் சிவதீர்த்தம், சக்தி தீர்த்தம் அப்படின்னு இருக்குதுங்க. அப்படின்னு நிறைய தீர்த்தங்கள் இருக்குல்ல. அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு ஒரே பேரு தான், என்னது? அன்பனும் தீர்த்தம். அன்பனும் தீர்த்தம் உங்களுக்குள்ள சுரக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்க ஞானம் என்ற தாய்மையை அடைய முடியும். அம்மி இருக்கும் பாத்தீங்களா? அம்மி பாத்தீங்களா? அம்மிக்கல்லு பாத்துறீங்களா? பாக்கலையா? பாத்துருக்குறேங்க ஐயா. ஏங்க ஐயா இருக்குதுங்க. இல்ல யாருன்னு தெரியல, அதனாலதான் அம்மியில வீட்டுல இருக்குதுங்க. ஆக அந்த அன்பெனும் இப்போ அந்த அம்மி இருக்குல்ல, அம்மி பக்கத்துல ஒண்ணு வச்சிருப்பாங்க, பேர் என்னது? குழவிக்கல். இப்போ அம்மிக்கல்லையும் குழவியும் பயன்படுத்தி திருக்குறள்ல திருவள்ளுவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதை கண்டுபிடிக்கணும். எப்படி அம்மிக்கல்லையும் குழவியும் வச்சு திருக்குறள்ல திருவள்ளுவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன்ற பேர் வழின்னு நம்ம சொல்ற கான்செப்ட் விட்டுறக்கூடாது. நீங்க அதுலயே கான்செப்ட் பண்ணி ஐயா சொல்லிட்டாரு அப்படி நகர்த்திக்கணும், அதே திருப்பிட்டாரு. இப்ப அது ஒரு டாஸ்க். அப்போ இந்த ரெண்டு பாட்டையும் கலாவதி அம்மா போட்டுருவாங்க. நம்ம ஜாலியா இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. கலாவதி அம்மா போட்டுருவாங்க. வந்துச்சா? எடுத்துறீங்களா? அது திருமூலர் போட்டாங்க ஐயா. தப்பியே இது திருக்குறள். தேடுங்க. நாங்க ஜாலியா படிச்சுட்டு இருக்கோம். சரி, ஒருத்தவங்க அவங்க ஜாலியா தேடி போடுவாங்க. நம்ம ஒண்ணும் பிரச்சனை, நம்ம எதுவும் அதுக்காக மனக்கெடுக்க வேண்டும். அப்போ அந்த பாட்டுல அன்பு அது ஈனும் குலவி, அன்புக்கு ஒரு குலவி இருக்கு, அது என்னன்னு சொல்லியிருப்பார். அப்போ நல்லா கவனிங்க. அன்பு என்ற நீர் சுரக்காம, தீர்த்தம் சுரக்காம ஞானம் என்பது, எனக்கு அன்பு சுரந்துருச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆமாவா இல்லையா? ஐயா நீங்க அன்பு சுரந்துருச்சா இல்லையான்னு சொல்றீங்க. இந்த அன்பு சுரந்துருச்சு போட்டாங்க. அருள் என்னும் அன்பீனும் குழவி, பொருள் என்னும் செல்வ செவிலியான் உண்டு. அது பொருள் அப்படி கீழே இருக்குங்க. ஆமா, அப்படியே பொருள் கீழே இருக்குங்க. அன்பென்னும் தாய் பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தையானது. அப்போ அருள் எப்ப கிடைக்குமா? அன்புன்ற தாய் வந்தா அருள் என்ற குழந்தை கிடைச்சிருமா? அருள் தானே ஞானம். ஆமாவா இல்லையா? அருள் தானே ஞானம். இப்பதானே சொன்னோம். அன்பு என்ற அந்த அன்பு என்னும் தாய் பெற்றெடுத்த அருள் என்னும் குழந்தையானது பொருள் என்னும் செவிலித்தாய் மூலமாக வளர்ந்து செழிக்கும். அப்போ இந்த அன்பு அருள் இது வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? ஒரு நர்ஸ் வந்துருவாங்களாம். இப்ப பாத்தீங்கன்னா பேறுகாலம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அங்க ஒரு நர்ஸ் வந்துருவாங்கல்ல. நர்ஸ் அம்மா இருப்பாங்க, குழந்தை இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரையும் பாத்துக்கிறதுக்கு யாரு வருவாங்க? ஒரு நர்ஸ் வருவாங்கல்ல. அந்த மாதிரி அன்புன்ற தாய் வந்துருச்சு, அருள் என்ற பிள்ளைன்னு வந்துருச்சுன்னா செல்வம் என்ற செவிலித்தாயும் வந்துருவாளாம். செல்வத்தை நீங்க தேட தேவையில்லை. நான் சொல்றதுலாம் கவனிங்க. நான் சொல்றது கவனிங்க. செல்வத்தை நீங்க தேட தேவையில்லை, செல்வத்துக்காக உழைக்க தேவையில்லை. அன்பு என்பதை உருவாக்கிக்கிட்டோம்னா அன்பு என்ற தாய்க்கு யார் குழந்தை? அருள். அருள் குழந்தை. அந்த அருள் குழந்தை வந்துட்டா செல்வம் என்ற செவிலித்தாய் வந்துருவாளாம். அப்ப செல்வத்துக்கு பின்னாடி நம்ம அலைய தேவையில்லை. அன்பு வச்சுக்கிட்டாலே அருள் வந்துடும், செல்வமும் வந்துடும். ஆமா, அந்த குரலுக்கு திரும்ப போங்க. குரலுக்கு திரும்ப போங்க. சுதாமா போங்க. அருள் என்னும்
அன்பின் குளவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. இந்த பாட்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்களா? 2 பாட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஐயா ஆன் பண்ணாது பேசுறீங்க. ஐயா மைக் ஆன் பண்ணாது பேசுறீங்க. ஐயா அம்மா அவங்க வீட்டுல பேசிட்டு இருக்காங்கம்மா. சரி, ஆக இப்ப புரிஞ்சுச்சுங்களா? 2 பாட்டு, உள்ளே உலபட தீர்த்தங்கள், அதுவும் இந்த அன்பெனும் குளவி, அன்பு அதியினும் அருளினும் குளவின்னு இருக்கு இல்லையா? இந்த 2 பாட்டையும் அடியார்கள் கொஞ்சம் தெளிவா பார்த்து அடுத்து வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் 2 பாட்டையும் திரும்ப திரும்ப மனசுல போட்டு அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டிட்டே இருக்கு. போடலாமா? இப்ப நம்ம உழவு உழுகுறாங்கல்ல, அப்படி உழுகுறப்ப வெறும் உழவா உழுவக்கூடாது, தெரியும் இல்லையா? என்ன போடுவாங்க? நீங்க நார்மலா காட்டை உழுவீங்க இல்லையா? காட்டை உழுவாங்கல்ல, அதாவது வெள்ளாமெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெறுங்காட்டா போடக்கூடாது, அதை உழுது போடணும். சரிங்களா? ஆனந்த் சமையல் டிப்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டேன், அக்ரிகல்ச்சர் டிப்ஸ் கொடுப்பேன். சரிங்களா? அதனால நீங்க அப்படி யோசிக்க மாட்டோம். அதனால அப்படி காட்டை உழுது போடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அது கூட கொஞ்சம் உரத்தையும் போட்டு விடுவாங்க. அது தலை உரம்னு சொல்லுவாங்க. தலை உரம்னா இலதலை இருக்குல்ல, இலதலையை வெட்டி போட்டு அதை போட்டு அப்படியே உழுது விடுவாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமா மண்ணுக்கு வளம் பெறும். அது மாதிரி நாம இறைவனுடைய அந்த உழுதல் என்று சொல்லுகின்ற அந்த சிவபூசணையில இந்த அன்பு என்ற தலை உரம் போட்டுதான் உழணும். அப்பதான் அந்த இடம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற செய்தியை அப்படின்னு எல்லாருக்கும். ஆக மொத்தம் ஒரு செய்தி என்னன்னா, நாம இந்த பிறவி எடுத்ததே சிவபூசைக்கு. இது எதுக்காக சொல்ல வந்தோம்? அன்பு அருள் எதுக்காக சொல்ல வந்தாங்க? யாராவது சரியா கூட்டுவாங்க? டக்குன்னு மறந்துட்டேன் நான் பார்த்தேன். எதுக்காக சொல்ல வந்தோம்? இந்த கதைக்குள்ள எதுக்கு போனோம்? இதுக்குதான் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணுங்கிறது. எங்க அன்பாலதான் அடைய முடியும். ஞானத்துக்கு எதுக்கு வந்தோம்? அன்பால வருது. உயிரினுடைய தாகத்துக்கு ஞானம்னு சொல்லி ஆரம்பிச்சீங்க. நன்றி 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 கலாவதி அம்மா, கோடி நன்றி சாமி. இப்போ இந்த உயிர் தாகத்தை உடல் தாகத்தை போக்குவதற்கு நீர் இருப்பது போல உயிர் தாகத்தை நீக்குவதற்கு ஞானம் வேண்டும். ஞானத்தை டைரக்டா பெற முடியாது, ஞானத்தை அன்பின் மூலமாகத்தான் பெற முடியும். ஆக உயிர் தாகத்தை நீக்குவதற்கு அன்பு என்பது வேண்டும் தான் சொல்றேன். அன்பு இல்லாம நீங்க 1000 கோடி தீர்த்தங்கள் போனாலும், அன்பு இல்லாம நம்ம பல புண்ணிய தலங்கள் போனாலும், அன்பென்ற அந்த ஒரு முக்கியமான விஷயம் இல்லாம நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அதனால ஒரு நாளும் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது. அப்போ உங்களுடைய டார்கெட் என்னவா இருக்கணும்? உங்களுடைய டார்கெட் அன்பை பெருக்குவது எப்படி? பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பாங்க இல்ல, பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு அன்பு காட்ட முடியாது. உட்கார்ந்து இருக்கு பாரு, எனக்கு கேளு, இந்த சீட்ல உட்கார்ந்து இருக்கு பாரு, ஐயோ ஏன் தான் உட்காந்துச்சோ, அம்மா அங்க போய் உட்காராம இங்க உட்காந்து என் உயிரை வாங்குது, நான் எப்படிதான் போய் சாமியை பார்க்க போறேன், இப்படி நினைச்சிட்டு போறேன்னு வச்சுங்களேன். அப்போ நம்மளுடைய சரியா பக்தியை சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம். சாமியை முண்டி அடிச்சு பார்க்கணும்னு தெரிஞ்ச நமக்கு அன்பு வச்சிருந்தா சாமி முண்டி அடிச்சு நம்மள பார்க்கணும்ன்ற யாரும் சொல்லி தரலையே. புரியுதுங்களா? புரியலையா? இந்த வட்டம்லாம் திருவண்ணாமலைக்கு நம்ம உள்ள போற மாதிரிலாம் நமக்கு தெரியாது. திருவண்ணாமலைக்கு மலைதான் கோயில். புது ட்ரெண்டை உருவாக்க போறோம். நீங்க வாங்கடா பாத்துக்கலாம். நீங்க தானே கதை வச்சுதானே சம்பாதிக்கிறீங்க, உள்ளுக்குள்ள வர்றோம்ல. அது நாங்க உள்ளேயே வரல, எங்க அப்பா வெளியே வந்துருவோம். நாங்க மலையை சுத்திட்டு அப்படி வணக்கம் போட்டு போயிட்டே இருப்போம். உள்ள பார்த்தா தான் நிறைவு என்ற மனத்தையே மாத்த போறோம். நீ என்ன வேணாலும் நீ கல்லா கட்டுறதுக்கு பண்ற இல்ல, உன்னை கல்லா கட்டுறதுக்குலாம் நாங்க உடல, நான் வச்சுக்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. நாங்க வந்தோமா மலையை சுத்தணும். மலையை கூட எப்பதான் சுத்தணும்? பௌர்ணமி என்னைக்கு சுத்தாம வேற ஏதோ நாளுக்கு நல்ல சிம்பிளான நாள்ல சுத்திட்டு வணக்கத்தை போட்டு அப்ப அப்படியே பளிச்சுன்னு தெரியும். அப்படி மலைக்கு மேல அப்படியே அண்ணாமலையாரும் உண்ணாமலை நாயகியும் அப்படி ஜோதி வடிவத்துல எழுந்திருந்தப்போ அப்படி கண்கள்ல கண்ணீர் பெருக
அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லி அப்படியே அரோகரா சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். இந்த மனப்பான்மை அடியார்களுக்கு உருவாக்க உள்ள போய் நான் அந்த லிங்க திருமேனியை பார்த்தாதான் எனக்கு முழுமைன்ற இந்த உணர்வுல இருந்து நீங்குவதுதான். அதுதான் புரியுதுங்களா? ஆக இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணணும், ஒரு சில விஷயங்கள் நாம நீங்கி வரணும். எனக்கு திரும்பவும் எனக்கு அம்னீஷியா மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்ன சொல்ல மட்டும் சொல்லுங்க சாமி, நான் மறந்துட்டேன். எதுக்காக வந்தோம்? உயிர் தாகத்துக்கு ஞானம் சொன்னீங்க. ஞானத்தை எப்படி அடையிறதுன்றதுக்கு அன்பு இப்போ நமக்கு முண்டி அடிச்சுட்டு சாமியை பார்த்தாதான் அருள் கிடைக்கும்னு சொல்லி தந்த நமக்கு முன்னாடி சொல்லி தந்தவங்க, நீ அன்பு செஞ்சா அந்த சாமி உன்னை முண்டி அடிச்சுட்டு வந்து பார்க்கும்னு சொல்லி கொடுத்து மண்டையில ஏத்தல். அதுதான் இங்க விஷமே. இங்க விஷம் என்னன்னா, நாம் போய் சிலா ரூபத்துல இருக்கக்கூடிய சாமிய பார்த்து அவருக்கு நாம் ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் எனக்கு நல்லது நடக்கும்ன்றத எங்கேயோ யாரோ நம்ம மனசுல ஆழமா விதைச்சிட்டாங்க. ஆனா அது உண்மையான்னு கேட்டா இல்ல. நமக்குதான் தெரியும் இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு தெரியும். இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு தெரிஞ்சா கூட கருவறையில இருக்கிற சாமிக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்ற நமக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அன்பு செய்யாம நாம இறைவனுடைய திருமேனிக்கு அன்பு செய்வதனால ஒன்றும் பலனில்லைன்னு சொல்றேன். நான் சொல்றது புரிஞ்சுங்களா சாமி? அப்படி இருக்க வேண்டாம். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அன்பு செய்துட்டு, நம்ம பிள்ளைங்களுக்கு அன்பு செய்துட்டு, நம்மளால எல்லார் மேலையும் சமமா அன்பு செய்ய முடிஞ்சா அதுதான் கருவறை தரிசனமே. கருவறை தரிசனம் எது? சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை. அந்த சாயா அன்பை பெறுவதுதான் சிவபூசை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவபூசை வஸ்துக்களினாலே செய்வது சிவபூசை அல்ல, வாசனையாலே செய்வது சிவபூசை அல்ல, மந்திரத்தினாலே, மலர்களினாலே, நீர்களினாலே, இது எல்லாமே ஒரு படிநிலை தான். அதையும் தாண்டி அன்பினாலே செய்வதுதான் சிவபூசை. ஒருத்தவங்க அன்பா பார்த்து நல்லா இருக்கியா தங்கம், ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற வார்த்தை உங்களால சொல்ல முடிஞ்சா அதுதான் சிவபூசை. அதுதான் உண்மையான திருமேனி தீண்டிய சிவபூசை. புரியுதுங்களா? அந்த சிவபூசைய அதுக்காக நான் திருமேனியே தீண்டாம இதை அன்பாலே சொல்லிட்டு இருக்கேன், அதுவும் செய்யலாம். இதெல்லாம் படிநிலையாக சொல்லப்படுது அப்படிங்கிறதான் நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஞானத்தை பெறுவதற்கான உபாயம் அன்பு. அதுதான். அப்போ 2 பாடல் சொல்லியிருக்காங்க. கலாவதி அம்மா அந்த பாடல் போட்டுருவாங்க, சுதாம்மா அந்த பாடலை அது போட்டாங்க ஐயா. திருவாசகன் 2மே அனுப்பிட்டேன். 2மே அனுப்பிச்சிங்களா? சிறப்பு. இந்த 2 பாட்டையும் நோட்ல எழுதிக்கணும் எல்லாரும். இனிமே நோட் ஒரு தடவை நோட்ல கையால் எழுதுங்க. நானும் எழுதணும். உங்களுக்கு சொல்றதோட சரி. அதனால கடைபிடிக்கிறதே இல்லை. என்ன மாதிரி ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் யாரும் கிடையாது. அதனால நான் முதல்ல கடைபிடிக்கணும். அதனால நானும் முதல்ல எழுதணும். எழுதி அந்த பாடலை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்போ வெளியில தீர்த்தம் ஆடுறோம்ல, அது போல உள்ளேயும் தீர்த்தம் இருக்கு, அதுல ஆடணும்னு திருமூலர் சொல்லியிருக்காருன்ற ஞாபகத்தை நான் சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? அப்ப அன்புல நம்ம நிக்கணும். அப்போ கோவிலுக்கு போறதா இருந்தாலும் முதல்ல கூடையில எதுதான் வைக்கணும்? பூக்கூடையில எதுதான் வைக்கணும்? அன்பென்னும் வைக்கணும். எல்லாத்துலயும் அன்பை முதல்ல நிறைச்சிட்டு தான் அப்புறம் வெத்தலை, அப்புறம் நமக்கு வாழைப்பழம், தேங்காய், பூவு இதெல்லாம் வைக்கணும். முதல்ல அன்பை நிறைக்கணும். இதுதான் முக்கியம். சரிங்களா? சரி. அப்போ இந்த போற்றி என்பது நமக்கு அன்பை தருவிப்பதற்காக வருகின்ற ஒரு செய்தி. போற்றி செய்வதற்காகத்தான் பிறந்திருக்கும். போற்றி செய்தா ஞானம் விளையும். ஞானம் விளையறதுக்கு என்ன வேணும்? அன்பு வேணுங்க. அப்போ போற்றியை அன்பாக செய்ய வேண்டும். போற்றி செய்யும் போது அவசரம் வேண்டாம். அன்பு நிறைந்து பெருமானுக்காக நிதானித்து நாம் செய்ய வேண்டிய போற்றியை நாம் செய்ய இருக்கின்றோம். அப்படிங்கிற வகையில நாம இன்னைக்கு இது போற்றியை பார்த்துட்டு இருக்கோம். போற்றி திருவிழா ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? யாராவது இருக்காங்களா? சொல்ல முடியுங்களா? சரி, மெதுவா பார்த்து சொல்லுங்க.
போற்றி திருவர்கள் நம்ம எப்ப ஆரம்பிச்சோம்? இப்ப நம்ம கிட்டத்தட்ட 160வது வரைக்கும் வந்திருக்கோம். இன்னைக்கு 160வது வரைக்கும் வந்திருக்கோம். நம்ம ஆரம்பிச்சு எப்படியும் ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கம்மியா இருக்கான்னு தெரியல. அதனால அடியார்கள் வாய்ப்பு இருக்கும்போது அதை பார்த்து சொல்லுங்க. அது என்னன்னு. அப்போ நாம பார்த்த போற்றிகள்லயே ஒரு 3 போற்றி அடியன் அழுத்தி சொல்லியிருக்கேன். என்ன போற்றி? முதல் போற்றி சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வரத்தனை போற்றி. நம்ம மகுடம் சேர்த்திருக்கோம். சைவ உலகத்துக்கே நம்ம தான் மகுடம் சேர்த்திருக்கோம். இது வரைக்கும் அந்த மகுடத்தை யாரும் சேர்க்கல. பெருமையா சொல்லிக்கலாம். சைவ உலகத்திற்கே முதல் மகுடமாக அதை வச்சிருக்கோம். ஏன்னா சாயா அன்பை பெறுவதுதான் அந்த ஆன்மாவினுடைய மொத்த பயனே. ஆன்மாட்டத்துக்கான மொத்த பயனே அதுதான். ஆகஸ்ட் 13 ஆரம்பிச்சான் ஐயா 2025 போன வருஷம் ஆகஸ்ட் 13. ஆக அடுத்த வாரம் ஒரு அமர்வு வந்ததுன்னா நாம போற்றி திருவர்கள் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஆனா 160வது வரையில தான் நின்றுட்டு இருக்கோம். இனி என்னைக்கு முடியுதோ அது சிவபெருமானுக்கு தான் வலிச்சு. அம்மா இன்னைக்கு வரல. ஆனா இந்த பதிவு அம்மாக்கு சொல்லுங்க. யாரு? நம்ம தேவி அம்மா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. கோக்குமாக்கான கேள்வி. எனக்கு அதுக்கு அர்த்தமே புரியல. யாராவது கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லணும்னா எனக்கு தெரியலன்னு அர்த்தம். அது மாதிரி தெரிஞ்சுங்களா? அவன் பிஸியா இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லனா இது திருன்னு முழிச்சிட்டு உட்கார்ந்து இருக்குன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு. கேட்ட கேள்வி சரியில்லைன்னு நினைச்சுக்கலாம் இல்லங்க ஐயா? இல்ல அப்படி கிடையாது. சரியில்லைன்னா நான் சொல்லிடுவேன், அம்மா இந்த கேள்வி தவறு அப்படின்னு சொல்லுங்க. நானே நிறைய கேள்வி கேட்டு அப்புறம் நினைப்பேன், ஐயோ இது தப்பு அப்படின்னு சொல்லி. இல்ல என்ன கேள்வி அம்மா கேட்டிருந்தாங்கன்னா அந்த கேள்வியோட நான் நிறைவு செஞ்சுட்டு நான் ஜானகி அம்மாட்ட கொடுத்துருவேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நான் ஜானகி அம்மா கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பாத்துக்கலாம். இது எப்படி கோயின்சிடர் ஆகுதுன்னு மட்டும் சொல்றேன். அப்படியே ஒரு நிமிடம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். அங்க குளிரா, அதனால தண்ணி தவிக்காது. எங்க எத்தியோப்பியால குளிர்னால தண்ணியே தவிக்காது. அதனால தண்ணி குடிக்காமலே நம்ம 4 மணி நேரம் பேசுவோம். இங்க என்னன்னு தெரியல, ரொம்ப கொஞ்சம் வெயிலா இருக்கனால கொஞ்சம் தொண்டை நினைச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் அது வருது. அந்த அடியை பொறுத்த வரலையே. அம்மா கேட்ட கேள்வி என்னன்னா, ஐயா திருவானைக்காவலுக்கும் மகேந்திர சொன்ன ஆகமும் மகேந்திர மதனில் வரும்ல, கீர்த்தி திருவாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதனினா இல்லையா? ஆமா சொல்லும், இல்ல சொல்லும். கீர்த்தி திருவகல்ல மகேந்திரன் வரும்ல, சொன்ன ஆகமும் கீர்த்தி திருவகல்ல வருதா இல்லையா? இருக்குங்க அந்த வார்த்தை இருக்குங்கய்யா. சொன்ன ஆகமும் மகேந்திர மதன், அதாவது கீர்த்தி தானே, கீர்த்தி திருவகல். ஒரே நிமிஷம், எங்க இருக்கு எடுத்துறோமா? மகேந்திரத்து எழுந்தருளி அப்படின்னு யார் சொன்னா? எங்க இருக்கு வார்த்தை? அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. மண்ணு மாமலை மகேந்திரம் மதனில். வரி ஆமா 9வது வரி நினைக்கிறேன். ஆமா மண்ணு மாமலை மகேந்திர மதரில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்து அருளியும் அப்படின்ற வார்த்தை வருது இல்லையா? இந்த வார்த்தைக்கும் திருவானைக்காவலுக்கும் தொடர்பு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. திருவானைக்காவல் எங்க இருக்கு? மண்ணு மகேந்திர மதல் எங்க இருக்கு? இதுக்கு நான் எப்படி தொடர்பு படுத்துறது? என்ன பண்றது? இதுல என்ன ஒரு பியூட்டினா யாருக்கும் தெரியாது. ரொம்ப வருஷம், அதாவது 18 வருஷம் கழிச்சு நேற்று இரவு தான் திருவானைக்காவலுக்கு போயிட்டு நான் அடியன் பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு வந்தேன். எப்பவுமே போனா நிக்க முடியாது, தள்ளி விட்டுருவாங்க, பண்ணுவாங்க. நாங்க தான் கடைசி போய் நின்னோம். அப்பா நாங்க எந்த வார்த்தையும் எழல. அன்னை பராசக்தி ஒண்ணு நீரா வச்சு வழிபாடு செய்திருக்காளா? இந்த இடத்துல நிக்கிறோமா? வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும்
கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த நாய்க்கு இந்த ஒரு போற்றியை தவிர வேற தாண்டகம் தெரியாது. தாண்டகம் நிறைய தெரியும், இருந்தாலும் இந்த தாண்டகம் தான் வேகமா வரும். அதனால இந்த ஒரு பாட்டு மட்டும் பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாடணும். அப்படியே கண்கள்ல நீர் பெருக பார்த்தா அகிலாண்டேஸ்வரர் அதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே சாமி கூடயே போனோம். பின்னாடி ஒரு பச்சை குழந்தை, நம்புங்க, பின்னாடி ஒரு சின்ன வயசு, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கும் ஒரு பொண்ணு. தில்லைவாள் அந்தனதம் அடியார்க்கு மாடிக்கிட்டே வர்றாங்க. அந்த பள்ளியறைக்கு பூஜை பெருமானம் சுமந்துட்டு வர்றாங்க. எனக்கு நாக்குல எலும்பல அடியார்கள் போற்றி சொல்றப்ப இப்படி கண்கள்ல நீர்ப்பதுக்கு அப்படியே போனோம். உட்கார்ந்தோம். பெருமானு பள்ளியறை பூஜை நடந்தது, வந்தாச்சு. இது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது அடியார்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் அடியார் போயிட்டு வந்தது. மறுநாள் காலையில ஒரு வாய்ஸ் நோட்டு யாருக்கிட்ட இருந்து, நம்ம தேவி அம்மாட்ட இருந்து ஒரு வாய்ஸ் நோட்டு. ஐயா, எனக்கு ஒரு டவுட். இந்த மாதிரி திருவானைக்காவலுக்கும் மகேந்திரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்காமே, அந்த தொடர்பு என்னன்னு நீங்க கேளுங்க. நைட்டே கேட்டாங்க. எனக்கு திக்குனாய் போச்சு. இப்பதான் திருவானைக்காவல் போயிட்டு வரோம். அது எப்படி அம்மாவுக்கு தெரியும்? ஆனா அம்மாவுக்கு நான் திருச்சியில இருக்கேன்னே தெரியல. ஐயா, நீங்க மதுரைக்கு வந்துட்டீங்க போலயே அப்படின்னு தான் பேசினாங்க. சரி, அதெல்லாம் அவங்க கேட்டுக்க. சரின்ட்டு காலையில உட்காந்து திருவானைக்காவலுக்கும் மகேந்திரத்துக்கும் என்ன பொருள் அப்படின்னு தேடுறதுக்கு ஒரு பொருள் கிடைச்சது. அது எல்லாத்துக்கும் நான் சொல்லணும்னா, நீங்க இப்ப அவங்களுக்கு இதை சொல்லணும்னா நீங்க எல்லாரும் திருவானைக்காவல் வரணுமா? இல்ல உங்க வீடியோ காட்டணும். உங்க வீடியோ கூலி கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இப்ப நம்ம வர்றோம் தம்பி, இந்த மாதிரி ஒரு ரூம கட்டுப்பாங்கன்னா அதுக்கு ஒரு கூலி கொடுப்பாங்கல்ல. எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கட்டணும் திடீர்னு சொன்னா என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதனால நீங்க ஏற்கனவே கொடுத்த கூலி முடிஞ்சு போச்சு. அது இன்னும் கொஞ்சம் போகலாம். ஆனா இதுக்கு நீங்க ஸ்பெஷலா கூலி கொடுக்கணும். உங்க எல்லாருடைய முக குறிப்பை நீங்க காட்டணும். எனக்கு கலாவதி அம்மா தெரியுறாங்க, சாந்தாமணி அம்மா தெரியுறாங்க, சுகந்தி அம்மா, அப்புறம் வெள்ளலூர் ராஜேஸ்வரி அம்மா, கேசவ பிள்ளை அம்மா, புவனேஸ்வரி அம்மா, ஜானகி அம்மா, கலைச்செழியன் அம்மா, லோகன் ஐயா, நம்ம சந்திரா அம்மா, கலைச்செழியன் அம்மா, பிரேமா அம்மா, ஸ்ரீஸ்ரீ அம்மா, சாந்திபதி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, இன்னொரு ராஜேஸ்வரி ராஜகுரு அம்மா, இவங்க எல்லாம் தெரியும். அம்மா ஐயா திருவடி வணக்கங்க. அம்மா தெரியுறாங்க. அடுத்து அம்மா சாந்தி அம்மா தெரியுறாங்க. அடியன் நேரடியா இப்ப என்னன்னா முக்கியமான செய்தி, திருவானைக்காவல் கோவிலுக்கும் மகேந்திர மதலில் சொன்ன ஆகமத்து மகேந்திரகிரின்றது 2 இடத்துல இருக்கு. மகேந்திரகிரி எங்க இருக்குன்னா நம்மளுடைய திருநெல்வேலி சைடுல அதுல இருக்கக்கூடிய தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, அது பக்கத்துல உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில மகேந்திரகிரின்னு ஒரு இடம் இருக்கான். அது அந்த இடத்தான் அது குறிக்குது. அந்த இடத்துல அமர்ந்து சுவாமி என்ன சொன்னாலும் அம்பாளுக்கு ஆகம உபதேசம் சொல்லி கொடுத்தார். அதுதான் மகேந்திர மதனி. அதுதான் நமக்கு கிடைச்ச பாட்டு. அந்த வார்த்தை வரியை சொல்லுங்க சரஸ்வதி குருசாமி அம்மா, அந்த வரியை திரும்பவும் சொல்லுங்க. மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும். ஆக அப்போ அந்த மகேந்திரகிரியில ஆகமம் சொல்லியிருக்காரு. திருவானைக்காவல்ல நமக்கு தெரியும், நாவல் மரத்துக்கு கீழே நம்மளுடைய சிலந்தியும் யானையும் பூஜை பண்ணி அதெல்லாம் தெரியும். இப்ப 2ஐயும் முடிச்சு போட சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்னும் தெரியல, தலையும் புரியல, காலும் புரியல, ஒன்னும் தெரியல. இது என்ன பொருள்னு யோசிக்கிறப்பதான் இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு பொருள் தெரிஞ்சு. என்ன பொருள்? உடல் தாகத்தை தீர்ப்பதற்கு என்ன வேண்டும்? நீர் வேண்டும் ஐயா. உயிர் தாகத்தை நீக்குவதற்கு என்ன வேண்டும்? ஞானம் வேண்டும் ஐயா. இந்த ஞானத்தை தருகின்ற நூலாக அமைவது ஆகமம். ஞானத்தை தருகின்ற நூலாக ஞான நூல் என்பது ஆகமம். அந்த ஆகமத்தை தந்ததனால மகேந்திரகிரி என்பது உயிர் தாகத்தை நீக்குகின்ற பொருள். திருவானைக்காவல் நீருக்குரிய தலம். எந்த நீரு? குடிக்கிற நீரு, பூத நீரு. இந்த பூத நீர் அப்ப உடல் தாகத்தை நீக்குவதற்கு எழுந்தருளிய, உடல் தாகத்தை நீக்குவதற்கு திருவானைக்காவல் எப்படியோ அதுபோல உயிர் தாகத்தை நீக்குவதற்கு எழுந்தருளியது மண்ணு மாமலை மகேந்திரகிரி.
நம்முடைய மகேந்திரத்துல இப்ப புரியுதுங்களா? இப்படி ஒரு விஷயத்த சாமி நமக்கு நிகழ்த்திட்டார். நேத்துதான் போனோம், வந்தே இல்ல பொருள் தெரிஞ்சுக்க. இந்த ஜம்புகேஸ்வரர் என்ற இந்த திருநாமத்தில் இருக்கக்கூடிய நீருக்குரிய அந்த பெருமான் உடல் தாகத்தை நீக்குவதற்காக வந்தது போல உயிருக்கும் ஒரு தாகம் இருக்கு. அந்த தாகத்தை நீக்குவதற்கு மகேந்திரகிரியிலே அவன் எழுந்தருளி ஆகமம் என்று சொல்லுகின்ற ஞானத்தை தந்ததுனால அது ஆகமம் சொன்ன இடம், உயிர் தாகம் நீக்கப்பட்ட இடம். திருவானைக்காவல் என்பது உடல் தாகத்தை நீக்கப்பட்ட இடம்னு கிடைக்கிறப்போ அம்பரான் நம்ம ஆடிப்பேட்டே ஒண்ணுமே தெரியாத நாய், எதுக்கும் லாய்க்கிடாத நாய் ஒரு தடவை உன்னை பார்த்ததுக்கு இப்படி பண்ணிட்டேயே, உன்னுடைய திருவிளையாடல நான் எப்படி சொல்வது சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு, ஆடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோ, பாடல் மதுரையில் ராஜசௌந்திர, பாடல் மதுரையில் ராஜசௌந்திர, பாண்டியராம் எங்கள் ஆண்டவன் திருவிளையாடல் காணீரோ. அது மாதிரி அவன் திருவிளையாடலை சொல்றதுதான் கீர்த்தி திருவகவல். அவன் திருவிளையாடலை சொல்வதுதான் கீர்த்தி திருவகவல். இன்னைக்கும் திருவிளையாடல் ஆடிட்டு இருக்கானே, சும்மா போனதுக்கு இப்படி கேள்வி கேட்டு இப்படி மாட்டி விடுறானே நினைச்சு வருத்தப்படுறதா, யாருக்குமே முடிச்சு போட முடியாத ஒரு தத்துவத்தை எடுத்து காண்பிச்ச அந்த அழகை நினைச்சு ஆனந்திக்கிறதான்னு தெரியும். அதனால நம்ம திருவானைக்காவலுக்கும் மகேந்திரகிரிக்கும் இருக்கிற தொடர்பு இதுதான். தண்ணி குடிக்கிறப்பெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நாம ஞானம் என்ற நீரை உயிருக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஞானம் என்ற நீரை உயிருக்கு நீங்க எங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தீங்கல்ல, திருவடி மருந்து ரீசனுக்கும் மாணிக்கவாசனுக்கும் ஒரு லிங்க் இருக்கு, என்ன கண்டுபிடிக்கன்னு. பெருமாள் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் வச்சு கொடுத்துட்டாரு. பாத்தீங்களா? ஆனா நான் கண்டுபிடிச்சது பெருமாள் அடியார்கள் குருவர்கள் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்ன்றதுக்காக இன்னைக்கு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கிஃப்ட் தானே, நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். யாராவது கேட்டாங்கன்னா திருவானைக்காவலுக்கும் என்னது நம்மளுடைய மகேந்திரத்துக்கும் உள்ள தொடர்பு இதுதான் தெரிஞ்சுக்கணும். ஒன்னே ஒரு விஷயம், காலையில எந்திரிச்சு நீர் இருந்தும் போது ஞானம் என்பது நம்ம உயிருக்கு பாய்ச்ச வேண்டும்ன்றது தெரிஞ்சுக்கணும். உயிருக்கு பாய்ச்சணும்னா அன்பு வேண்டும். நம்ம யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, அன்பு வேண்டும், கோவப்படவே கூடாது. அதுதான் முக்கியம். காலையில எந்திரிச்சு யாருக்கிட்டையும் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிக்கிறோம். சாமிக்கு பூஜை பண்ணிட்டு நீர் விடுவோம் இல்லையா, அது வீட்டுல யார் மேலையும் கோபப்படக்கூடாது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி செய்வதுதான் உயிருக்கு ஞானத்தை பாய்ச்சுகின்ற. அப்போ கோபப்படாம இருக்கிறதா ஞானத்தினுடைய நிலையை, வேற ஒண்ணும் கிடையாது. கோபம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டணும் அப்படின்னு தண்ணி குடிக்கலாங்க ஐயா, இல்லைன்னா அழுதுகிட்டும் இருப்பாங்களே, அது ஒரு முகம் இருக்கு தள்ளுங்க ஐயா. எப்படி சந்திரமா புரியல? எல்லாருகிட்டையும் அன்பு காட்டணும் அப்படின்ட்டுதான் நம்ம நீர் பருகணுங்க ஐயா. இல்லைன்னா கோப முகம் ஒண்ணு இருக்குது, அழுகிற முகம் ஒண்ணு இருக்குதுங்களா, அழுதுகிட்டே இருப்போம். அதனால அந்த ரெண்டு முகம் நம்மளுக்கு வேண்டாம். எல்லாருக்கிட்டையும் அன்பு எவ்வளவு பாசிட்டிவா பேசுறாங்க பாருங்க அம்மா. நாம கோபப்படக்கூடாதுன்னு சொல்ற வார்த்தையை விட எல்லார்கிட்டையும் அன்பு காட்டணும்ன்ற வார்த்தை சிறந்தது இல்லைங்கய்யா. நீங்க இப்படி சொல்லலாம்லன்றாங்க. எவ்வளவு அருமையான அடியார்கள் இருக்கட்டும் நமக்கு. அதனால காலையில எந்திரிச்சு நீர் அருந்தும் போது, இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு டாஸ்க் வச்சிருக்கோம்ல, என்ன டாஸ்க்? ஒரு காலையில எந்திரிச்சோடனே ஒரு டாஸ்க் வச்சிருக்கோம். என்ன டாஸ்க்? மற்றொரு பற்றி கேசவ புள்ளியம்மா லைன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மற்றுவோர் பற்று இங்கு அறியேன் போற்றி அப்படி டாஸ்க் வச்சிருக்கோமா? அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி குடிக்கிறோம் எல்லாரும். காலைல எந்திரிச்சு ஒரு கிளாஸ் டம்ளர் வெறும் வயிற்றுல குடிச்சா ரொம்ப நல்லது. அதோட சேர்த்து நம்ம ஆன்மாவுக்கும். அதனால ஒரு கிளாஸ் டம்ளர்ல சாமிக்கு நிவேதனம் பண்ணாலும் சரி, இல்ல முதல் நாள் நைட்டே நிவேதனம் பண்ணி, நீங்க பாத்தீங்களா கையில வில்வம் நேற்று போனேன்ல, அந்த போன வில்வம் இருக்கு, அந்த வில்வத்தை டப்பாக்குள்ளேயே போட்டு காலையில இருந்து அதுலயே தண்ணி பிடிச்சு குடிச்சிட்டு இருக்கணும். நாங்க நம்ம ஜம்புகேஸ்வரர் கோவில கிடைச்ச வில்வத்தை தூக்கி உள்ள போட்டு அதுலயே தண்ணியை குடிச்சு அவர் நினைவாவே இருக்கணும்னு சொல்லிட்டு
அது உடம்புக்கும் நல்லது, நம்ம ஆன்மாவுக்கும் நல்லது. அதனால அடியார்கள் நீங்க நைட்டே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி போட்டுருங்க. ஒரு ஒரு கொஞ்சம் ஜீரகமோ இல்ல கொஞ்சம் போல வெந்தயமோ, சாமி பேரை சொல்லி, இல்ல ஒரு கொஞ்சம் போல வில்வமோ இல்ல துளசியோ இல்ல ஏதோ ஒரு மூலிகை, ஒண்ணுமே இல்லையா 2 புதினா இலையாவது கிள்ளி போட்டுருங்க, இல்ல இல்ல வெத்தலை கிள்ளி போட்டுருங்க. போட்டுட்டு நைட் பூரா ஊறட்டும். அதெல்லாம் எந்திரிச்சு வடிகட்டிட்டு சாமி நீர் அருந்துங்க. உடல் தாகத்தை நீக்குவதற்கு இந்த நீர் போல உயிர் தாகத்தை நீக்குவதற்கு ஞானம் வேண்டும், எனக்கு அன்பு கொடு சாமி, வேண்டும் வேண்டும் நின் கலர்க்கு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம உட்காந்து என்ன பண்ண போறோம், மற்றொரு பற்று இங்கு அறியேன்னு போட்டு டாஸ்க்ல ஒன்ன மட்டும் கூட்டுறோம் இன்னைக்கு. புரியுதுங்களா? டாஸ்க்ல ஒன்ன மட்டும் தண்ணி குடிக்கிறப்ப திருவானைக்காவல், மனசுல ஞானம் வர்றப்ப மகேந்திரம், ரெண்டையும் நினைச்சுக்கோ. அப்ப 2 தளத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம். அப்ப இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடியார்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அடியன் இங்க இருந்து உத்தரவு வளைக்கிற நம்மளுடைய அம்மா ஜானகி அம்மா கிட்ட அதை ஒப்படைக்கிறோம். அம்மா கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அப்படிங்கிற கடம்பூர் தளத்தை பற்றி சொல்வதற்கு அம்மா நமக்கு இப்ப எழுந்தல்றாங்க. அவங்க கிட்ட அவங்க நம்ம அந்த களத்தை கொடுத்துட்டு அம்மா எவ்வளவு பேசுங்க, கடைசியில அடியன் அதுக்கு ஒரு சின்ன ஒரு வட்டம் போட்டு அதை முடிச்சுட்டு நம்ம அதோட நிறைவு செய்யறோம். அம்மா ஜானகி அம்மா எழுந்தருள வேண்டும். நமச்சிவாய். திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடிக்கும் வணக்கங்க. சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி. கடம்பூர் பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்றாங்க. இதுல இது சாமியோட பேரு அமிர்த கடேஸ்வரர் திருக்கோயில். முதல்ல புராண காலத்தில் மேலை கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர் திருக்கோயில்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். மூலவர் அமிர்த கடேஸ்வரர், தாயார் சோதி மின்னம்மை, ஊர் மேல கடம்பூர், மதுரை மாவட்டம் கடலூர் மாவட்டம், பிரேமாம்மா அவங்க மாவட்டம். பிரேமாம்மா ஏதாவது விட்டு போயிருந்தா நீங்க சொல்லிருங்கம்மா. 6ஆம் நூற்றாண்டில் 1ஆம் குலோத்துங்க சோழரால் உருவாக்கப்பட்டது. இங்க திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் பதியங்கள் பாடியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு புராண கதையும் சொல்றாங்க. அது உண்மையான்னு தெரியாது, நம்ம புராண கதையும் வச்சுக்கலாம். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைஞ்ச போது அமுத கலசத்தை பெற்றுட்டு விநாயகரை வழிபடாமல் உண்ண தொடங்கினாங்களாம். அதை பார்த்து விநாயகரு அதை எடுத்துட்டு பூலோகத்துல மறைக்க போறதாகவும், அதுல ஒரு சொட்டு கடம்பவனத்துல விழுந்ததாகவும், அதுதான் சுயம்பு லிங்கமா மாறி அமிர்த கடேஸ்வரர்னு வந்ததா சொல்றாங்க. அது ஒரு புராண கதைன்னு சொல்றாங்க. இங்க தலைமரம் கடம்ப மரம். இந்த கோயில் இந்த தேவார பாடல் பற்றி 274 தலங்கள்ல 34வது தலமா விளங்குது இது திருக்கடம்பூர். இங்கதான் அப்பர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று இந்த தலத்தில்தான் பாடியிருக்காரு. இது ரொம்ப சிறப்பானது அவர் பாடியிருக்கிறது. அப்புறம் முதல்ல இந்த கோயில் வெறும் கல் கட்டடம் இல்லாம செங்கல்லாம் இருந்திருக்குது. ரொம்ப சிதிலமடைஞ்சு போன உடனே முகலாயர் படையெடுப்புல பூரா சிதிலமடைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இந்த கோயில் தேவகோட்டையை சார்ந்த அருணாச்சலம் செட்டியார் என்பவரால் முழுதும் பிரித்து எடுத்து புதிதாக கல் கட்டடமாக கட்டப்பட்டிருக்கிறது. இதில் நடுமண்டபம், பெரிய மண்டபம், வெளிப்பிரகாரத்தில் இருந்த அம்மன் சன்னதியை உட்பிரகாரத்திற்கு மாற்றியது. பிரகாரத்தில் மதிர் சுவர் என்ற பெரிய அளவில் விரிவடைந்து திருப்பணி செய்துள்ளார். இறைவன் அவரை இந்த திருப்பணியை செய்ய வச்சதுக்கே ஒரு வரலாறு இருக்குது. என்னன்னா, வேளாளரும் நாட்டுக்கோட்டை செட்டியார்களும் அங்கே வாழ்ந்து வந்தார்களாம். அவர்கள் இருவருக்கும் நல்ல சுமூகமான உறவில்லைன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட காலத்துல வேளாளர்கள் இந்த கோயில் திருப்பணி செய்யுங்க என்று செட்டியார்கிட்ட கேட்டதாகவும், அவர் செட்டியார் அதுல ஒரு ஆர்வம் இல்லாம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்றாங்க. அப்படி சொன்னதுனால இந்த வேளாளர்கள் போய் அமிர்த கடேஸ்வரர்கிட்ட, இந்த கோயில் இவ்வளவு சிதிலம் அடைஞ்சிருக்குது, எங்களால திருப்பணி செய்யும் அளவுக்கு வசதி இல்லை, வசதி இருக்கிறவங்க செய்ய மறுக்கிறாங்க, நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க. அதுக்கு உடனே ஈசன் இவரை அந்த
திருப்பணி செய்ய வைக்கணுங்கிறதுக்காக அவர் ஏற்கனவே செட்டியார் வேறொரு பக்கம் ஒரு திருப்பணி செஞ்சிட்டு இருக்கிறாராம். அதுக்காக கல்லெல்லாம் பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க வண்டியில. அப்ப போயிட்டு இருக்கும்போது அசரீரி மூலியமா கடம்பூர்ல அமிர்தகடேஸ்வரர் கோயில்ல நீ திருப்பணி செய்யி அப்படி கூறியதாகவும், வண்டி ஓட்டிட்டு போனவங்க எல்லாம் தூங்கிட்டதாகவும், மாடு தானாகவே திரும்பி அந்த திசையை நோக்கி போனதாகவும், காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த கடம்பூர் பக்கத்துல அங்கேயே நின்னதாகவும் சொல்றாங்க. அதை பார்த்துட்டு அந்த செட்டியார் வந்து, ஓ நம்மள இந்த திருப்பணி செய்ய வைக்கிறாங்க, அதனால நம்ம இதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த திருப்பணி செஞ்சதா சொல்றாங்க. இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு அவருக்கு 12 வருஷம் ஆச்சுங்களாம். 12 வருஷம். பின்னர் அவர் வழிவந்த சோமசுந்தரம் செட்டியார் என்பவர் இந்த கோயில் 1897 ஆண்டும் குடமுழுக்கு செய்துள்ளார். அதன் பிறகு அவர் வழிவந்த அருணாச்சலம் செட்டியார் 1920 குடமுழுக்கு செய்தார். 1942 9 கோள்கள் நவகிரகங்கள் அமைத்து குடமுழுக்கு செய்துள்ளார். பிறகு 1980 2002 ஆண்டுகளில் தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் முன்னிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதா சொல்றாங்க. இந்த கோயில்ல தான் பொன்னியின் செல்வன் வரலாறு நடந்ததாக சொல்லப்படுகிறது. இது குறிப்பிடத்தக்கது. இத்தலத்தில் இருக்கும் சிவலிங்கம் நவபாசானத்தால் செய்யப்பட்டது. பங்குனி மாசம் மட்டும் 3ஆம் தேதி 4, 5 ஆகிய தேதியில கருவறை சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி நேரடியாக விழுங்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகத்தின் போது சந்திர ஒளி சாமியின் மீது விழுதுன்னு சொல்றாங்க. இது தனி சிறப்பு வாய்ந்ததா. இங்க வந்து சனீஸ்வரனுக்கு கழுகுதான் வாகனமா இருந்திருக்கிறது. ராமபிரான் தந்தை தசரதன் வந்து கழுகுக்கு பதிலாக காகத்தை வைத்ததாக சொல்லப்படுகிறது. இங்குள்ள சனீஸ்வரர் கழுகு வாகனத்தில் தான் உள்ளார். எனவே இவர் ராமாயண காலத்திற்கும் உட்பட்டவர் என்று நம்பப்படுகிறது. இத்தலத்து இறைவன் சுயம்புவாக தோன்றியவர். இங்குள்ள தீர்த்தங்கள் சிவ தீர்த்தம். இது கோயிலின் வடக்கு புறத்துல தனியாக இருக்கிறது. மேலும் சக்தி தீர்த்தம் கோயிலின் மேற்கு புறத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு கரக்கோயில். அதாவது தமிழக சிவாலயங்கள் 9 வகைப்படும். அதில் கடம்பூர் திருக்கோயில் கரக்கோயில் வகையை சேர்ந்தது. அதாவது 4 சக்கரங்களுடன் கிழக்கு நோக்கி குதிரைகள் கட்டப்பட்டது போல அது அழகிய தேர் வடிவ கோயிலாகும். தமிழ்நாட்டில் கரக்கோயிலாக அமைந்த இந்த கோயில் மட்டும்தான். இந்த கோயில் தான் தமிழ்நாட்டுல கரக்கோயிலா இருக்குதுங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், அன்னச்சரபம் தண்டபாணி சாமிகள் ஆகிய அடியார்கள் பாமாலை செய்து வழிபட்ட தலம். திருஞான சம்பந்தர் 2ஆம் திருமுறையிலும் திருநாவுக்கரசர் 5ஆம் திருமுறையில் பாடியிருக்கிறார். கைலையில் இருந்து அருள்பாலிக்கிறார் சிவபெருமானா. அங்கு சென்று வழிபாடு செய்யும் எண்குல மலை தேவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்துள்ளார்கள். திரேதாயுதத்தில் திங்கள் பகவானும் ரோமா முனிவரும் தேவர் தலைவரும், துவாபர யுகத்தில் திருமாலும் நான்முகனும் இங்கு வந்து வழிபட்டுள்ளார்கள். 6ஆம் நூற்றாண்டில் நாயன்மார்கள் பாடியதால் 1400 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோயில் அமைந்துள்ளது தெரிய வருகிறது. இந்த கோயில்ல சங்கு சக்கரத்துடன் சிம்மவாகினியாகவும் மகிஷாசுர மர்தினியாகவும் அருள் தருகிறார் துர்கை. காலையில் சரஸ்வதி, மாலையில் லட்சுமி, இரவில் சக்தியாகவும் அருள் தரும் ஸ்ரீ வித்யு ஜோதி நாயகி அப்படின்னு சாமி அங்க வித்தியாசமா இருக்காங்க. எங்கேயுமே இந்த மாதிரி இல்லைங்க. 3 நேரத்துக்கு 3 வடிவத்துல இருக்கிறாங்க. அது ஒரு சிறப்பு. இங்க 60 வயசு நிறைவுல இங்க வந்து நிவர்த்தி பூஜை செய்வாங்க. பாபகேஸ்வரர் லிங்கம், அந்த லிங்கத்துக்கிட்டதான் இங்க செய்வாங்க. 60 செய்ய போறவங்க. கட்சிலையாக இங்க அருங்காட்சி தரும் நடராஜமூர்த்தி, சிவகாம சுந்தரி. எல்லா பக்கமும் கட்சிலையா இல்லைங்க, இங்க மட்டும்தான் கட்சிலையா இருக்குது. இது வந்து ஒரு சிறப்பு, மேலும் சிறப்பு. அதோட முருகப்பெருமான் தபம் செய்து சூரனை அழிக்க வில் பெற்ற தலம் இந்த தலம் தானுங்களாம். பிரதோஷ சிறப்புமிக்க நந்தி தலம்
இது பிரதோஷ காலத்துல மட்டும் காட்சி தரும் 1000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஸ்ரீ தஜ புச ரிச தாண்டவ மூர்த்தி. இது ஒரு வித்தியாசமான வடிவமா இருக்குங்களாமா. அது அங்க நம்ம போய் பார்த்தோம்னா தான் தெரியுங்க. அது இங்க இந்த கோயில்ல மட்டும்தான் அப்படி இருக்குதுங்களாமா. அப்புறம் கருவறையின் உச்சியிலிருந்து தரைமட்டம் வரையில் அழகிய சிற்பங்களுடன் கட்டப்பட்டது. இது நம் தமிழர்களின் சிற்பக்கலையை அருமையாக எடுத்துக்காட்டும் தலம். இத்தலத்தின் சிற்பங்களில் நாயன்மார்கள் வரலாறு, நாட்டிய பெண்கள், மகேஸ்வர வடிவங்கள், முக்கோடி தேவர்கள் வழிபடும் சிற்பங்கள், இராமாயணம், கிருஷ்ணலீலைகள், சைவ வைணவ சிறப்புகள் காணப்படுகிறது. இந்த கோயிலுக்கு காட்டுமன்னார் கோயிலிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிலும், சிதம்பரத்திலிருந்து சுமார் 32 கிலோமீட்டரும் இக்கோயில் அமைந்துள்ளது. எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்லிட்டேங்க ஐயா. இந்த கடம்பூர் திருஞான சம்பந்தர் பதிகத்துல முதல் கடைசி மட்டும் பாடிட்டு முடிச்சுக்கிறேங்க ஐயா. திருக்கடம்பூர் பதிகம். வானமர் திங்களு நீருமருவிய வார்சடையானை தேனமர் கொன்றையினானை தேவ தொழப்படுவானை காணமரும்பினை புல்கி கலை பயிலும் கடம்பூரில் தானமர் கொள்கையினானை தாழ் தொழ வீடு எளிதாமே. கொடியானை வெண்கொடி சேர் நெடுமாடம் நடை நவிலும் கடம்பூரில் காதலனை கடல் காளி நடை நவிஞான சம்பந்தன் நன்மையாலேத்திய பத்தும் படைநவில் பாடல் பயில்வார் பழியோடு பாவமிலரே. இந்த பாடல் 10 பாடுறவங்களுக்கு பழியோடு பாவம் எதுவும் இருக்காதுன்னு பாடியிருக்காருங்க ஐயா. எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்லிட்டேங்க. விட்டு போயிருந்தா பிரேமமா நீங்க சொல்லிருங்க, தவறு இருந்தாலும் மன்னிச்சுக்காங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. எல்லாமே சொல்லிட்டீங்கம்மா, எந்த இதுவும் உடல எல்லாமே நல்லா சொல்லிட்டீங்க. நடராஜர் சில கற்கோயில் இடத்துல இருக்கு. பல கோயில்ல ஒரு 6-7 கோயில்ல கற்சிலையோட இருக்கக்கூடிய நடராஜர் பெருமான் இருக்கிறாங்க. இந்த தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் பணி செய்து கிடப்பது என்று அப்பருடைய வாக்கு கூட இந்த தளத்துலதான் சொல்லப்படுகிறது. மற்றபடி நீங்க எல்லாமே சிறப்பா சொல்லிட்டீங்க. அது சொல்லிட்டேன். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. சாந்தி அம்மா, அந்த என்கடன் பணி செய்து கிடப்ப அந்த பாட்டை நீங்க தேடி கண்டுபிடிச்சு பாடுங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. சாந்தி ஆரம்பிக்கணும்னா நீங்க பாடுங்க, ட்ரை பண்ணி. அது வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எடுத்தீங்கன்னா பாடுங்க. பாடுங்களா? பாடுங்க. திருச்சிற்றம்பலம். நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கடல் கோயிலாம் தன்கடன் அடியே என் கடன் பணி செய்து கிடப்பதே. சமரசூரபன் மார்பை தெரிந்த வேல் குமரின் தாதினர் கோலம்பம் மேவிய அமரர் கோவினு கண்புடை தொண்டர்கள் அமரலோகமதாளுடையார்களே. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ் வச்சிருப்பாங்க. ரொம்ப அருமை. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினர், அதுல என் கடன் பணி செய்து கிடப்பதே, தன்கடன் அடியேனையும் தாங்குதல். நம்ம இறைவனுடைய பணி செய்து கடந்த பெருமான் நம்முடைய பணியை அவன் ஏற்று செய்வான் அப்படிங்கிற செய்திய இங்க நம்ம பார்த்துருவோம். அதனாலதான் பந்தி பாட்டிக்கு அவ கடமையை செய்வதற்கு அவ என்ன பண்ணான், அவ இறைவன் எப்ப பார்த்தாலும் தொழுதுட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் அந்த குட்டு குழாயை பார்த்தே சக்கனா தொழுதுறப்ப அவனுடைய பணி செய்யறதுக்கு என்ன பண்றான், தன்கடன் அடியேனை தாங்குதல், வந்தியமையை தாங்குறதுக்கு அவனே இறங்கி வந்துட்டான். அவன் அங்க விளையாடல் செய்யறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல அந்த பாட்டு அது ஒரு வரி மட்டும். ஊற்று பெருக்காலே உலை கூட்டும் வைகையெனும் ஆற்று வெள்ளம் தடுக்கவே. ஊற்று பெருக்காலே உலை கூட்டும் வைகையெனும் ஆற்று வெள்ளம் தடுக்கவே.
வீட்டுக்கொராள் வந்து வேந்தனின் ஆணை தன்னை வீட்டுக்கொராள் தந்து வேந்தனின் ஆணை தன்னை ஏற்றுவினை முடிக்கவே பெற்றடையாத ஒரு வந்தியின் கூலியானா பெற்றடையாத ஒரு வந்தியின் கூலியானாய் பிட்டுக்கு மண் சுமக்கவே வந்து பித்தனை போலே கை பிறம்பாலே பட்ட அடி பித்தனை போலே கை பிறம்பாலே பட்ட அடி பேசிடும் சகல ஜீவராசிகளின் முதுகிலும் பட்டு வலுவூட்டு ஈசன் விளையாடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோ அப்படின்னு சொல்லி அந்த ஊற்று பெருக்காலே உழைக்கூட்டும் அப்படி என்ன சொல்ல எந்த வார்த்தை சொல்ல வந்தேன் அப்படின்னா நன்றி எதுக்காக வார்த்தை சொல்ல வந்தேன்னா கண்கடல் எப்ப உள்ள பாடல் இல்லையா இது எப்படி உங்களுக்கு இவ்வளவு தூரம் ஞாபகம் நமச்சிவாசம் இல்ல பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாமி இந்த பாட்டு கிட்டத்தட்ட இது ரொம்ப பழமையான பாடல் நம்ம எம்ஜிஆர் வடங்க ஐயா எம்ஜிஆர் வடம் வண்ணாதி மன்னன் தானுங்க ஐயா மதுரை வீரன் மதுரை வீரன் மதுரை வீரன் எம்ஜிஆர் வடத்துல ரொம்ப பிடிச்ச பாடல் அதனால இன்னைக்கு அந்த வார்த்தையை பாடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அடியார்கள் கிட்ட சரி அதையும் நம்ம எப்ப பார்த்தாலும் புது பாட்டு பாடுறோம் அடியார்கிட்ட சாமி பாட்டையும் பாடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவோம்ல அதுக்காக சரி ஆக அம்மா இன்னைக்கு பண்ணாங்க இதுல கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி டங்கம் அப்படின்னா உளின்னு அர்த்தம் டங்கம் டங்கம்னு என்ன அர்த்தம் டங்கம்னா உளி வி டங்கம் வீணா படாதன்னு அர்த்தம் வீணானது படாத டச் பண்ணாதன்னு அர்த்தம் சோ வி டங்கம்னா உளியால டச் பண்ணாத அது பேரு விடங்கமூர்த்தின்னு சொல்லுவோம் மித்ததெல்லாம் உளி வச்சு டச் பண்ணுவாங்க உளியால டச் பண்ணாம பண்ணக்கூடிய அந்த மூர்த்திக்கு சுயம்புவா தோன்றக்கூடிய மூர்த்திக்கு விடங்கர்னு பேர் அதனாலதான் வீதி விடங்கர்னு பேர் யாருக்கு அந்த 7 பேர் இருக்காங்கல்ல வீதி விடங்கர் தியாகராஜர்ல ஒரு வீதி விடங்கர் தான் அது தொடர்ந்து நம்ம 7 இடங்கள்ல சொல்றோம் இல்லையா அந்த வீதி விடங்கர் அப்போ டங்கம்னா ஒளி வீடங்கம் வீடங்கர் அப்படின்னா ஒளிப்படாத அதனால கடம்பூர்ல பெருமான் எப்படி இருக்கானா சுயம்புவாக இருக்கான் இந்த சுயம்புக்கு இன்னொரு வார்த்தை விடங்கம்னு பேர் சுயம்புக்கு விடங்கன் அதனால கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி என்று நம்முடைய பெருமானை நாம் இந்த அளவுல நாம் எடுத்து சொல்கின்றோம் அப்போ இந்த கடம்பூர் அப்படின்ற தளத்தை பத்தி ஜானகி அம்மா ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தாங்க கடலூர்ல இருக்குன்றாங்க நமக்கெல்லாம் தளம் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு திருப்பராய்த்துறையும் ஒரு தடவை நம்ம அடியார்களோட போகணும்னு ஒரு ஆசை அது மாதிரி நிறைய விஷயங்கள் லிஸ்ட் பெருசாகி நான் படத்துல சொல்லுவாங்க போதும் லிஸ்ட் பெருசாகிக்கிட்டே போகுது அப்படின்னு அந்த மாதிரி நம்ம லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது ஆனாலும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் நம்ம வந்து இது திருவண்ணாமலைக்கும் நம்மளுடைய திருவிடை மருதூருக்கும் வச்சிருக்கோம் அடியார்கள் கொஞ்சம் அதுக்கு முயற்சி எடுங்க என்னன்னு சொல்லி பார்த்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த விஷயங்கள் போகலாம் பட் இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அதனால அடியார்கள் எவ்வளவு இதை ஈடுகட்டி வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஈடுகட்டி வரலாம் பெருமான் எப்படி நமக்கு அருள் செய்வாரோ அப்படி செய்யலாம் அதனால அடியார்கள்கிட்ட நான் போட்டேன் போலிங்ல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 6 அந்த பக்கம் ஒரு 8 பேரு இந்த பக்கம் 8 பேரு ஓஹோ அப்ப 8 பேர் தான் வர்றாங்கப்பா நான் என்னமோ வேன் பத்தாது இது பத்தாது ஹெலிகாப்டர் பிடிக்கணும் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்க பார்த்தா பரவாயில்ல பொடினாயாவே பிடிக்கணுமோ நீங்க நினைச்சீங்கய்யா ஆமா பஸ்ஸே பிடிக்கணும்னு நினைச்சாங்க அதுக்காக போல் பண்ணது பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு 10 பேர் இங்க பக்கம் மொத்தமே 16 பேர் என்னடா 16 பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்தா 2க்குமே ஓட்டு போட்டிருக்காங்க பாதி பேர் அப்படிதான் 16 வந்திருக்கு ஆக மொத்தம் அதை யாரும் கவனிக்க கூட இல்ல அது என்னன்னு தெரியல எனக்கு புரியல இல்ல பாத்து இருக்கிறாங்க ஆனா 2க்குமே ஓட்டு போட்டிருக்காங்க என்னன்னா ஐயா 3வது வாரத்துக்கு தானே ஐயா ஓட்டு போட்டிருந்தாரு அதனால அதுல போட்டோம் அப்படிங்கிறாங்க நான் எல்லார்கிட்டையும் கேட்கவே செஞ்சேன் அம்மா எல்லாரும் 4வது வாரத்துக்கு அடியனுக்குலாம் ஒண்ணுமே தெரியாதுங்க ஐயா அடியனுக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வரல மெசேஜஸ் நம்ம இதுல இருந்தது ஆமா
குரூப்ல இருக்கீங்க தானே? எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்கீங்க. வந்துமா திருவாசந்தில வந்தது என்ன? திருவாசல் சிந்தனையில வந்திருக்குதுங்கம்மா. அந்த குரூப்ல வந்திருக்குதுங்க. அந்த குரூப்ல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்திருக்கும். பாட்டு பாடுறதுதாங்க இருக்கிறாங்க. அதனால வகுப்புல நம்ம பாட்டு தான் பாடணும் இனிமே. ஓடுங்கம்மா ஓட்டு, அருணாச்சலத்தை பார்த்து, ஓடுங்கம்மா ஓட்டு, இடைமருதீசனை பார்த்துன்னு பழைய காலத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இனிமே ஓட்டு தான் கேட்கணும். சரி, ஆக இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிச்சு வரப்போற அடியாருக்கு 6 பேர். அம்மா வேலுண்டு வினைகளை குரூப் தான் ஐயா இருக்கு. அதுல இருந்துதான் வர லிங்க நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். அப்படிங்களா? இன்னும் நீங்க குரூப்ல இல்லையா? திருவாசனை குரூப்ல இல்லையா? சூப்பர். இதுல என்னன்னா திருவாசனை குரூப்ல இருந்தா நான் கூட்டிட்டே போவோம். ஐயா போடுங்கம்மா ஓட்டு, அண்ணாமலையை பார்த்துன்னா பிஜேபிக்கு ஓட்டு கேக்குறீங்கன்னு நினைச்சுக்குவாங்க. அவர் இப்ப பிஜேபியில அவர் வேற கட்சியில தான் சேர்த்துட்டாரு நினைக்கிறேன். ஆமா ஆமா, வேற தனி கட்சி. பரவாயில்ல. என்ன சொல்ல வரேன்னா, இல்ல அப்படி அடியாருக்கு கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க, முயற்சி எடுங்க. இது முயற்சி எடுத்தீங்கன்னா நான் வந்து ஜாயிண்ட் எடுப்பேன். அப்படிதான். ஏன்னா இந்த முயற்சி கூட நான் வரல, நிறைய முயற்சி அடியனால எடுத்து கடைசியில் அது முழுமையும் அடையாம போயிடுச்சு. அதனால அதுல நான் முயற்சி எடுத்தீங்கன்னா அடிய என்ன தொத்திக்கிட்டு உங்களோட வந்துருவேன். அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் அது இருக்கும். சரி, இந்த வகையில நாம ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னா, இறைவன் இந்த பிறவி எதுக்காக? போற்றி செய்வதற்காக ஐயா. போற்றி செய்வதற்காகத்தான் இந்த பிறவி. இன்னொன்னு, போற்றி செய்யும் போது என்னுடைய போற்றியில பெருமான் பரிபாலனம் செய்கின்றான்ற எண்ணம் வந்துடாம பாத்துக்கணும். அவனை போற்றி செய்வதற்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும்ன்ற எண்ணத்துலதான் நம்ம போற்றி செய்யணும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், பல தீர்த்தங்கள் உண்டு. எங்க உடலுக்குள்ளேயும் பல தீர்த்தங்கள் உண்டு. அந்த தீர்த்தங்கள்ல நாம நீராடினால்தான் இந்த ஆன்மா ஞானம் என்ற நிலையை அடையும். எப்படி உயிருக்கு உடலுக்கு தாகத்தை நீக்குவதற்கு நீர் இருப்பது போல உயிர் தாகத்தை நீக்குவதற்கு ஞானம் உண்டு. ஞானத்தை அடையணும்னா அன்பு என்ற நீர் சுரக்கணும். அன்பு சுரந்தாதான் ஞானம் என்ற நிலைக்கு போக முடியும். அந்த ஞான நிலை தான் இந்த ஆன்மாவினுடைய தாகத்தை நீக்குகின்ற பொருள். அதை தருவது ஆகமம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆகமத்தை சொன்னது நம்முடைய மகேந்திரகிரி. உடல் தாகத்துக்கு நீருக்குரிய தலமாக இருப்பது திருவானைக்காவல். இந்த 2க்கான தொடர்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடம்பூர் தலத்தை பற்றி அம்மா சொன்னதெல்லாம் கேட்டோம். நிறைய செய்திகள் சொன்னாங்க. அங்க சுயம்புவா இருக்காங்க சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டு கடைசியா நாம இந்த அளவுல நம்ம நிறைவு செய்யணும். ஆக நம்மளுடைய அமர்வு இந்த அளவு நிறைவு செய்கின்றது. அடுத்தது நம்ம யாருக்கும் கொடுக்கல. இதுல 2-3 தலம் வருது பின்னாடி. அதனால அந்த 2-3 தலங்களுக்கு நான் அடியாறுகளுக்கு பேர் கொடுத்துறேன். இப்போ அது எப்போ வரும்னு தெரியாது. அதனால நீங்க இப்பயே அடியார்களுக்கு 2-3 தலங்கள் வருது, அந்த பேரை கொடுத்துடுறோம். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற போற்றி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் சிந்திக்காத கோணத்துல இருந்து நம்ம போற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதுல தினமும் காலையில மற்றொரு பற்றி இங்கு அரியேன் போற்றி அப்படிங்கிற போற்றிய தினமும் நாம பற்றறுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 5 நிமிஷம் 5 நிமிஷத்துல 3 நிமிஷம் என்ன வந்துருது? ஐயோ அந்த கடனை எப்படி அடைக்கிறது, அந்த அம்மா இப்படி சொல்லிடுச்சு, இதுதான் வருது. அந்த 2 நிமிஷம் தான் பற்று அறுக்குது. ஆனா அந்த 2 நிமிஷம் பற்றறுத்து அமரும் போது அதுல கிடைக்கக்கூடிய அந்த ஆன்ம திருப்தி எனக்கு என்னமோ வேற இடத்துல கிடைச்ச மாதிரி தெரியல. அதனால அடியார்கள் காலையில நடக்கின்ற தியானத்துல கலந்து கொள்ளுங்க. சரியாக 6:30க்கு போடுங்கன்னா எங்க அடியார்கள் இருக்காங்களே 5:30க்கு 4 மணிக்கு நைட்டு 2 மணிக்கு யாரு ஃபர்ஸ்ட் போடுறாங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடியார்கள். அது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதனால என்ன மாதிரி ஆகாவளிக்கெல்லாம் 7 மணிக்கு மேலதான் விடியும். அதனால அப்ப கொஞ்சம் நான் கொஞ்சம் அதனால எனக்கு பார்ப்பேன் எங்க அடியார்கள் இவ்வளவு போட்டுட்டாங்களே, இதுக்கப்புறம் என்ன போடுறது அப்படின்னு நினைச்சுக்கோ. அதனால அந்த வகையில நம்ம தின தியானத்தை கண்டிப்போம். இன்னைக்கு நம்ம ஒண்ணு ஆட் பண்ணிருக்கோம். நீர் எடுத்து இப்பயே வச்சிடலாம். சாமி கிட்டேயே 1 கிளாஸ் தண்ணி எடுத்து சாமி பக்கத்துல சாமியோட பூஜை அறையிலையோ இல்ல பூஜை அறையில வைக்க முடியாதுன்னா சாமியை நினைச்சு 1 கிளாஸ் தண்ணியை மட்டும் எப்ப அமர்வு முடியுதோ அப்ப தண்ணி எடுத்து நம்ம வச்சிடறோம். வச்சுட்டு மறுநாள் காலையில அதுல ஏதாவது போட்டுக்கலாம். ஜீரகமோ கருஞ்சீரகமோ வெந்தயமோ ஏதோ ஒரு சின்ன ஒரு மல்லித்தலை இருந்தா கூட மல்லித்தலை போட்டுக்கலாம். வில்வம் கண்டிப்பா கோவில்ல கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே கொண்டு போய் டப்பால போட்டு காய வைக்க கூடாது. வில்வத்தை 2 வேளை கொடுத்த எல்லா வில்வத்தையும் பிச்சு தண்ணியில போட்டு மறுநாள் குடிச்சு அதை அனுபவிக்கணும் என்று சொல்லி அடியார்கள்ட்ட நான் நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக அம்மாவை அழைக்கிறேன்.
அம்மா வந்து நிறைவு செய்யும். அம்மா நிறைவு செய்யும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்முகில் வளாது பெய்க மடி வலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அணித்தடியார் திருடைய தமிழ் சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மாவுக்கு பிரேமா அம்மாவுக்கு கிள்ளிதான் பார்ப்பாங்க. இவன் வந்து ஆனந்து தானா, இவன் வந்து வேற யாராவதா, இவன் எவனா குளோனிங் பண்ணிட்டாங்களா, இவன் என்ன வர 9:55 நிறுத்திடுறான். ஏன்னா இப்பதான் புரியுது. ஏன்னா நான் அங்க இருந்து என்ன எத்தியோப்பியால டைமிங் வேற 6 மணிக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்ல, 9 மணி 9:30 தான் நமக்கு கொடை சாயும். இப்ப இங்க எனக்கும் 10 மணி தானே, உங்களுக்கும் 10 மணி கொடை அப்படியே சாஞ்சிருது. வேற ஒண்ணும் இல்லை, அதுதான் காரணம். வேற ஒண்ணும் இல்ல. டாக் டு த ஃபார்ம் வந்துட்டேன். அதனால இப்போதைக்கு இதை நீங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நிறைய செய்யலாம். அடியார்கள் 62 பேர் இருக்கீங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க தூங்கிட்டீங்கன்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தடவை அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன். 62 பேரையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு குரூப் போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும்னு ஒரு ஆசை. நீங்க தூங்கிட்டீங்கன்னா விட்டுருங்க. இந்த படுபாவி தூங்க இப்பதான் போர்வெழுத்து படுத்தோம் விடுத்துரும், போய் திரும்ப எந்திரிக்க வச்சுட்டாலே நடக்கும். நீங்க சும்மா உங்க காமிக்க முடிச்சா நீ காமிச்சீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், உங்களுக்கு சண்டை போடணும்னா சண்டை போடலாம், இல்ல ஏதாவது ஐயப்பாடு இருந்தாலும் கேட்கலாம், நீங்க நல்லா இருக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கான கால அவகாசம் 30 வினாடி புள்ளிகள் இருந்து 40 வினாடி புள்ளிகள் தான். சொந்த கதை கதை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அம்மா இருக்காங்கல்ல, அம்மா அன்புன்ற இன்னைக்கு அன்பு மூலியமா தான் ஞானத்தை பெற முடியும் என்று அழகான ஒரு கருத்து சொன்னீங்கயா. எப்பவுமே சரியை கிரியை யோகம் அது மூலியமா தான் 3ஐயும் கடந்தா ஞானத்தை பெற முடியும். அது முக்கியமா நம்ம வந்து அன்பு மூலமா தான் எல்லாமே அன்பு மூலமா தான் பெற முடியும். இன்னைக்கு இந்த கருத்து ரொம்ப அழகா சொன்னீங்க. ஜானகி அம்மா நல்லா அழகா அந்த கடம்பூர் வந்து விளக்கம் நல்லா கொடுத்தாங்க, ரொம்ப சிறப்பான முறையில. நான் பார்த்ததை விட அம்மா 2 எக்ஸ்ட்ராவே 2-3 எல்லாம் கருத்து அம்மா சொல்லுமே எடுத்து கடகடன்னு எடுத்து வச்சு பார்த்தேன். நல்லாவே சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு கருத்து மட்டும்தான் கொஞ்சம் மற்றபடி எல்லாமே அம்மா அழகா எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கேயா திருவண்ணாமலைக்கு போறது எல்லாம் நீங்க சொன்னீங்க. எல்லாரும் நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு. ஆனா நீங்க தாங்க முடிவு எடுக்கணும். அந்த 2 தேதியில வந்து ஒண்ணு பிரதோஷம் வருது, இந்த இது பௌர்ணமி வருது. அப்ப அந்த கண்டிப்பா அந்த தேதியில போக முடியாது. 3 தேதி தான் போக முடியும். அதுக்குள்ள புக்கும் கொஞ்சம் தயார் நிலையில ஆனாதான் நம்ம அந்த இடத்துல புக் ஒரு வெளியீடாவும் வச்சு நம்ம அது சிறப்பா செய்யலாம். அதுக்கு தகுந்த காரியமும் கொஞ்சம் சீக்கிரமா நடக்கணும். எல்லா அடியாருக்கும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. 2 நாள் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்கய்யா. நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்கய்யா. அடிக்கடி இன்னைக்கு கூட நிறைய பேர் பேசினாங்க. இது 1 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் போயிட்டு எல்லாருமே நீங்க என்னன்னா ஃபாரின் ட்ரிப்புக்கு, அது நார்த் இந்தியா ட்ரிப்புக்கு எல்லாம் 10 நாள் செலவழிக்கிறீங்க. இலங்கை ட்ரிப்புக்கு எல்லாம் 7 நாள் சொல்றீங்க. அடியன் ஒருவன் சாவி வச்சு காத்துருக்கேன். என் கூட வந்து 2 நாள் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எல்லாரும் இவ்வளவு யோசிக்கிறீங்களே, அப்போ அங்க இருக்கிற சாமி பெருசு, இங்க இருக்கிற சாமி குட்டியா? தெரியாம கேக்குறேன். சண்டைதான் கேளுங்கய்யா. அது சாமி மட்டும் பாத்துட்டு வந்தோம்னா போயிடலாம். நம்ம மலை சுத்த போறோன்றது 14 கிலோமீட்டர். அம்மா பிரேமாமா, அம்மா திபத்தையே 3 தடவை சுத்தி வந்திருக்கீங்க நீங்க. நீங்க திபத்தையே ஐயா எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்க எத்தனை 25 கிலோமீட்டர் நடக்க சொன்னாலும் உங்க கூட நடந்து வருவேன். அடியேன் வந்து நான் என்ன பத்தி நான் சொல்லவே இல்லை சாமி. மற்ற அடியார் நான் தான் சொன்னேன். பின்னாடி நமக்கு தான் கேரவன் வருது, பின்னாடி கேரவன் வருது. கேரவன்ல ஏறி அப்பப்போ ஒரு மேக்கப்பை போட்டு இறங்கிக்கலாம். அந்த மாதிரி சிட்டப்ல தான் போறோம். அப்படி இல்லாட்டி போல நம்மளால நம்ம நிதானமா தான் போறோம். பின்னாடி வண்டி வந்துட்டு இருக்கு, வண்டியோட வந்து மெதுவா மூவ் ஆகி அப்படியே மெதுவா வந்துட்டு இருக்கும். நில்லுனா நிக்கும், போனா போகும் மலையில. அது மாதிரிதான் வரப்போகுது. அதனால நம்ம உட்காந்துக்கிட்டே கூட வரலாம். மெதுவா நடக்கிற மாதிரிதான் ஸ்பீட்ல போகும் வண்டி. அதனால அதுல ஏறி அதிகாரிகள் நடக்க முடியாதவங்க அதுல ஏறி உட்காந்துக்கிட்டு நம்ம கூட என்ஜாய் பண்ணலாம். அப்பப்ப இறங்கிக்கலாம், இறங்கி ஒரு டான்ஸை போட்டுக்கலாம். அந்த மாதிரிதான் அடிகள் இது பண்ணிருக்கேன். நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா நிகழ்ச்சி நிறைய நான் ரெடி பண்ணிடுவேன். இதுதான் இப்படிதான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும் எல்லாம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அதை யாரும் இதை நான் டிஸ்டர்ப் பண்ண விடவே மாட்டேன். எல்லாத்தையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விட்டேன்ல, இதை நீங்க உங்களை டிஸ்டர்பே பண்ண விட மாட்டேன். நம்ம போறோம், இதுதான் பண்றோம், நிமிஷத்துக்கு நிமிஷம் பிளானை போட்டு வச்சிருவேன். அந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதனால மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப புரிஞ்சு உங்களுடைய பாயிண்ட். அடியன் அந்த டைம் நான் சொல்லிடுறேன்.
நாம் அடியார்கள் பார்த்துக்கலாம். அமர்வு பற்றி மட்டும் பேசி ஐயா அம்மா சொல்ற மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றோம்னா ரொம்ப கஷ்டங்கிறேன். இது எடப்பட்ட நாள் தானே ஐயா? அதாவது எடப்பட்ட மாசம் தானே? கார்த்திகை முடிச்சிடலாம் இல்லங்க ஐயா? எல்லாரும் முடிச்சிடலாம். ஆமா அடியார்கள் எல்லாம் நம்ம அமர்வு மட்டும் பத்திட்டு பேசிட்டு நம்ம ரெக்கார்டிங் முடிச்சிடலாம். அப்படி நம்ம கிளம்பிடலாம். நம்ம இருக்கிற அடியார்கள் பேசிட்டு போயிடலாம். சரிங்கம்மா. இப்போ அமர்வு குறித்து யாராவது ஒருத்தவங்க ஒருத்தவங்க அமர்வு குறித்து ஏதாவது ஒருத்தவங்க புது அடியார்கள் பேசுறாங்க. அம்மா கலைச்சல் என்னம்மா பேசுறேன். இன்னைக்கு உள்ள அமர்வு நல்லா இருந்துச்சு. ஜானகி அம்மா வந்துட்டு சுவேஷா நல்லா சொல்லியிருந்தாங்க. சிறப்பா இருந்துச்சு. நன்றி. நன்றிங்க சாமி. இன்னும் ஒரே ஒரு அடியாருக்கு வாய்ப்பு. புது அடியார் ஐயா, நீங்க நடத்துனது சொன்னது எல்லாம் நல்லா இருந்துச்சு. சாணகியம்மா கடம்பூர் பத்தி சொன்னது ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. கேட்க இனிமையா இருக்குது ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, இவங்க அண்ணாமலையார் கோயில்ல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. ஸ்ரீரமா லட்சுமி. ஆமாங்க, பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இங்க ராசிபுரத்துல, கோயம்புத்தூர்ல ராசிவளையங்களூர்ல அண்ணாமலையார் கோயில்ல அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா தங்கள் திருவடி பலகாலம் பேர்ந்து வணங்குறோம் சாமி. இனிதே நடக்கணும்னு அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சாமி. நல்லபடியா நன்றிங்கம்மா. ஐயா திருவடி வணக்கம். சந்திரமா. ஆமா ஐயா, ஒரு சின்ன கேள்விதாங்க ஐயா. கிளாஸ் சம்பந்தப்பட்டது இல்லைங்க ஐயா. உருவம் அருவுருவத்தை தாண்டி நம்ம தவத்தை பூஜை வேண்டாம், தவ நிலைக்கு போகணும் இல்லைங்களா? அடுத்த நிலைக்கு போகணும். அப்ப உருவம் அப்படின்னு அருவுருவம் சிவலிங்கத்தை நோக்கிதான் கண்மூடி இருந்தா சிவலிங்கத்தை நோக்கியே நம்ம தவம் பண்ணி பழகி, இப்ப அதையும் தாண்டி அடுத்ததுன்னா நிக்கணும். மனசுல எதைதான் நினைச்சு தவம் இருக்கிறதுங்கிறதே தெரியும். நான் தனியா வழக்கம் சொல்றேன் சாமி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. இப்ப நிறைவு செய்யலாம். சிற்றம்பலம் ஆதிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, சௌவேல் ஏறிய மண்ணை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியா எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம், ஞானவேல் முருகனுக்கு அரோகரம், முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் எல்லாரும் உத்தரவு வாங்கிக்கலாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம.